ஹலோ, என் பேரு டிம் ஷெல்ஸ். நான் கலிபோர்னியால வுட்டன் சில்ஸ்ல தான் தங்கியிருக்கேன். அங்க தான் வேலையும் பாக்குறேன். இங்க நான் உங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்காக எந்த ஷோவும் காட்ட போறது இல்ல. அதை உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். நான் பொழுதுபோக்குறதுக்கு உதவுற ஒரு நடிகன் இல்ல. ஒரு விஷயத்துல தங்களை 100% ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய மக்களுக்காக பயன்படுற ஒரு வியாபார கோட்பாட்டை பற்றின அறிவை மக்களுக்கு புகட்டக்கூடிய ஒரு கருவியாதான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். வியாபாரத்துல வெற்றி அடைய 200% பங்கு தேவைப்படுது. அதுல 100% உங்ககிட்ட இருந்து வரணும். அடுத்த 100 நீங்க வியாபாரத்துக்கு தேர்ந்தெடுத்துக்கிற சாதனம் மூலமா வரணும். எப்படி நீங்க சம்பாதிக்கிறீங்களோ, குடும்பத்தை எப்படி காப்பாத்துறீங்களோ, அதுதான் அந்த வர்த்தக சாதனம். நிறைய பேர் 100% தங்களோட உழைப்ப தாங்க தேர்ந்தெடுத்த வர்த்தக சாதனமான தொழில்ல இல்ல வேலையில முதலீடு பண்றத நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த சாதனம் தன்னோட பங்கான 100% அவர்களுக்கு சரியா திருப்பி தரது இல்ல. நம்மள மேம்படுத்தக்கூடிய திறன் அந்த சாதனத்துக்கிட்ட இருக்காது. அது ஏன் பலன் தரலன்னு யாருமே உங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்க மாட்டாங்க. பொருளாதார வெற்றி தான் உங்களோட நோக்கம்னா ஏன் உங்களோட பொன்னான நேரம் இதுல அனாவசியமா வீணாகணும்? தங்களோட 100% பங்கை ஈடுபடுத்த தயாரா உள்ளவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. அவங்க கிட்ட சரியான வர்த்தக சாதனம் மட்டும் இருக்காது. எந்த சாதனம் சரின்னு எப்படி அது பலன் அளிக்குதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். உங்க பங்கு 100% இருக்கணும்னு நான் சொன்னாலும் நீங்க முழு நேரமும் வேலை செய்தாகணும்னு நான் சொல்ல வரல. நானே செய்யறதில்ல. உங்க குடும்பத்துக்காக செலவழிக்கிற நேரத்தையும் தியாகம் பண்ண வேண்டாம். இதுல உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா எனக்கும் கிடையாது. இப்ப நான் உங்ககிட்ட அடுத்து பேச போற விஷயங்கள் தான் உண்மையான பிசினஸ். அதாவது தரமான பொருளோ சேவையோ வாடிக்கையாளர் அடையறத வச்சுதான் ஒரு நல்ல நிறுவனம் உருவாகுது. நீங்க இங்க எதை கத்துக்க போறீங்களோ அதை வச்சு $25 மில்லியன் மதிப்புள்ள ஒரு வர்த்தக அமைப்பை நான் உருவாக்கியிருக்கேன். இதுக்கு முன்னாலேயும் கூட இதே மதிப்புள்ள வர்த்தக அமைப்புகள் உருவாகி இருக்கு. ஆனா என்னோட அந்த அமைப்புக்கு ஊழியர்கள் தேவையில்லை, ஒரு வரவு கணக்கு தேவையில்லை, ஒரு செலவு கணக்கு தேவையில்லை, ஸ்டாக் கிடையாது, ஓவர்ஹெட்டும் கிடையாது. சமீபத்துல ஒரு தொழிலதிபர் கிட்ட நான் அதை சொன்ன போது அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னார். நான் உடனடியே அவருக்கு பதில் சொன்னேன், ஆச்சரியப்படுறத நிறுத்திட்டு நீங்களும் அதுல இறங்குங்கன்னு. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு இதுல ஈடுபடுறது புத்திசாலித்தனமான காரியம்னாரு. நீங்க என்ன செய்யணும்னு நான் சொல்றேன்னா, நான் சொல்ற தகவல்களை வெறுமை கேட்காம பரிசீலனை பண்ணுங்க. வர்த்தக துறையில கெட்டிக்காரங்களும் இருப்பாங்க, அடிப்படையில என்ன பண்ணணுங்கிறது தெரியாதவங்களும் இருப்பாங்க. அவங்களையும் நாம இவங்களுக்கு சமமா முதல்ல கொண்டு வரணும். உங்களோட வியாபாரத்தோட மதிப்பு உங்களுக்கு புரியாத வரைக்கும் அந்த வியாபாரத்தை பத்தி நான் எவ்வளவுதான் விளக்கமா சொன்னாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க ரொம்ப சுலபமா இது பிரயோஜனம் இல்லன்னுடுவாங்க. வர்த்தகத்தை பத்தி தெரியாதவங்களை நாம உயர்த்துறதுக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை விதிமுறைகள் 4 இருக்கு. முதலாவது, பிரம்மாண்டமா வளரக்கூடிய வர்த்தகத்தை தேர்ந்தெடுக்கணும். ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுல நீங்க உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அது ஒரு விஷயமே இல்ல. ஏன்னா உங்க பொருள் மார்க்கெட்ல வீழ்ச்சி அடைஞ்சா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வெற்றி அடைய முடியாது. இரண்டாவது, தனித்தன்மையுள்ள நுகர்வோர் பொருளை தேர்ந்தெடுக்கிறது. தனித்தன்மைனா என்னன்னு பாப்போம். உங்க தயாரிப்புல தனித்தன்மை இல்லனா நீங்க அதோட விலையை குறைச்சுதான் சரி கட்டி ஆகணும். குறைச்ச விலையை வச்சுதான் உங்களால வாடிக்கையாளரை கவர முடியும். இதுவே உங்க பொருள்ல தனித்தன்மை இருந்ததுன்னா வாடிக்கையாளரே உங்களை தேடி வருவாங்க. அடுத்தது, வாடிக்கையாளரோட அடிக்கடி தேவை. வாடிக்கையாளர் அடிக்கடி வாங்காத பொருளா இருந்தா விற்பனைக்கு நடுவுல நீண்ட இடைவெளி வந்து உங்களுக்கு வேலை இல்லாத மாதிரி ஆயிடுவீங்க. தொடர்ந்து விற்பனை நடக்கணும்னா அடிக்கடி தேவைப்படுற பொருளை வியாபாரம் பண்ணணும். ஒரு டெலிபோனை ஒவ்வொரு தடவையும் பயன்படுத்தும் போதோ, இல்ல இன்டர்நெட் யூஸ் பண்ணும் போதோ, காலையில எழுந்தது பல் தேய்க்கும் போதோ, இல்ல தினமும் குளிக்கும் போதோ, அந்த மாதிரி அடிக்கடி பயன்படுத்துற பொருளை தேர்ந்தெடுக்கணும். அந்த பொருட்கள்ல நமக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும். மேலும் அது நமக்கு தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டேயும் இருக்கும். அடுத்தது, கால நேரம். ஒரு தொழில் வெற்றியடைமாங்கிற நேரத்தை கணிச்சு அந்த தொழிலை துவங்கணும். ஒரு பொருளாதார சுழற்சி நடக்கும்போது பணத்தை சம்பாதிக்கிற மனிதர்களும் இருக்காங்க, இழக்கிறவங்களும் இருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறவங்க காலத்தால தொழிலோட முன்னணியில இருக்காங்க, இழக்கிறவங்க கால நேரத்தை சரியா புரிஞ்சுக்காதவங்க. எப்படி அவங்களால முன்னுக்கு வர முடிஞ்சது? இதை நாம சரியா பரிசீலிக்கணும். கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம சொல்லலாம், இன்றைய சமுதாயத்துல பேபி பூமர்ஸ் தலைமுறை தான் எந்த தொழில் வளருங்கிறத நிச்சயிக்கிறாங்க. அதாவது இந்த பேபி பூமர்ஸ் தலைமுறையினர் 1946 இருந்து 1964 இடையில பிறந்தவங்க. அந்த காலகட்டத்தில் அமெரிக்கால 7.5 கோடி மக்கள் பிறந்திருக்காங்க. உலகம் முழுசும் 100 கோடி பேர் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு எதனால இந்த முக்கியத்துவம் வந்தது? உலக மக்கள் தொகையில 1/3 பங்கு இருக்கிறதோட 65% பணப்புழக்கத்துக்கும் அவங்க தான் காரணம். இதை எப்படி உதாரணமா காட்டலாம்னா, பேபி பூமர்ஸ் ஒரு பாஸ்கெட் பாலாவும் அவங்க நுழையிற துறைய ஒரு தண்ணீர் குழாயாவும் காட்டலாம். அவங்க காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த தொழில அவங்க வளர வைக்கிறாங்க. இந்த பாஸ்கெட் பால் தண்ணீர் குழாய்க்குள்ள எந்த இடத்துல இருக்குன்னு உங்களால கணிக்க முடிஞ்சா அந்த தொழில உங்களால மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். எந்த காலகட்டத்துல எந்த பொருள் விற்பனை ஆகும்னு அவங்க தீர்மானிச்சதுக்கு சில சரித்திர ஆதாரங்களா நான் தரேன். 1940 இருந்த கர்பருங்கிற நிறுவனம் அந்த காலகட்டத்தில் அவ்வளவு பிரபலம் இல்ல. பிறகு 1955, அதாவது பூமர்கள் பிறந்த 10 வருஷங்கள்ல 180 கோடி மதிப்புக்கு குழந்தை உணவு விற்பனை பண்ற அளவுக்கு வளர்ந்தாங்க. பூமர்கள் பிறந்து நடக்க ஆரம்பிச்ச போது காலணி தயாரிப்பு நிறுவனங்கள் வளர்ச்சி அடைஞ்சது. அடுத்து அவங்க வளர்ந்து பெரியவங்களாய் விளையாடும் பருவம் வந்தபோது பொம்மைகள் தயாரிப்பு நிறுவனங்கள் வளர்ச்சி அடைஞ்சது.
1957 வருஷம் அமெரிக்காவில குழந்தைகளுக்கான பள்ளி தொடங்கி ஒரே வருஷத்துல 12 வருஷங்களுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ இல்லாதபடி கட்டுக்கடங்காத அளவுக்கு பெருகி பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. அதுக்கு பிறகு பூமர்கள் இளைஞர்களான போது மெக்டானல்ட்ஸ், கென்டக்கி சிக்கன் அவங்களுக்கு உணவளிக்கிறது மூலமாவே பல கம்பெனிகள் பெரிய நிறுவனங்களா மாறிச்சு. பூமர்களோட 20 ல இருந்து 30 வயசுக்குள்ள, அதாவது 1970 ல இருந்து 75க்குள்ள எந்த தொழில் வளர்ந்திருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம்? ரியல் எஸ்டேட். ஏன்? அந்த சமயத்துல பூமர்களோட பெற்றோர்கள் அவங்க கிட்ட அடிக்கடி என்ன சொல்லிருப்பாங்க? நீ என் கூட இருக்கணும்னா கடைசி வரைக்கும் நான் சொல்றபடி கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க. அதனால பூமர்கள் தனி வீடு வாங்க ஆசைப்பட்டு ரியல் எஸ்டேட் வளர்ந்தது. இன்னைக்கு கூட அந்த வளர்ச்சியை பத்தி அந்த நாள் மாதிரி இன்னைக்கு ரியல் எஸ்டேட் இல்லன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு 1980களோட பின்பகுதியில ரியல் எஸ்டேட்டோட வளர்ச்சி முதல்ல இருந்த அளவுக்கு இல்ல, குறைஞ்சது. பாஸ்கெட் பால் குழாயில ரியல் எஸ்டேட் பகுதியை தாண்டி வந்துருச்சு. இதுக்கு இன்னொரு அடுத்த உதாரணம் அமெரிக்க பங்குச்சந்தை. ஒரு நாள் ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட் ஒருத்தர் ரேடியோல பேசினதை கேட்டேன். அந்த 15 ஆண்டுகள்ல அமெரிக்க பங்கு சந்தை வளர்ந்த வேகத்தை என்னால இன்னும் நம்ப முடியலன்னு அவர் சொன்னாரு. இந்த 15 வருஷ வளர்ச்சி விகிதம் மட்டும் ஏன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு? ஏன்னா பேபி பூமர்கள் 1946ல இருந்து 64க்குள்ளதான் பிறந்திருக்காங்க. அந்த 18 ஆண்டுகள் தொழில் வளர்ச்சியோட முன்பகுதியும் பின்பகுதியும் பிரிக்குது. அந்த வகையில அந்த 18க்கு முக்கியத்துவம் கிடைக்குது. ஒரு தொழில் இந்த 18 வருஷங்களோட முன்பகுதியில தொடங்கிச்சுன்னா அது பிரபலம் அடைய அந்த தொழிலுக்கு முழு 18 வருஷமும் கிடைக்குது. அதுக்குதான் அந்த பாஸ்கெட் பாலோட போக்க நீங்க கவனிக்கணும்னு சொன்னேன். உங்க பிசினஸ், அது எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த தொழில் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு வருதுங்கிறதையும் எந்த தொழில் வளர்ச்சி அடைய சாத்தியம் உண்டுங்கிறதையும் நீங்க கவனிக்கணும். நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கிறத பத்தி கவலை இல்ல, எந்த தொழிலுக்கு படிச்சிருக்கீங்கிறத பத்தி கவலை இல்ல, ஆனா ட்ரெண்டோட எந்த பகுதியில் இருக்கீங்கிறது முக்கியம். ஒரு குறிப்பிட்ட தொழில படிச்சிருக்கோங்கிறதுக்காக அதுலயே ஈடுபடணுங்கிற கட்டாயமும் இல்ல. இப்போதைய ட்ரெண்டோட வளர்ச்சியை பார்த்தா பாஸ்கெட் பாலோட போக்குப்படி பேபி பூமர்ஸ் எல்லாம் இப்போ 53 வயசு நெருங்கிட்டு இருப்பாங்க. இத புரியுற மாதிரி நான் நல்லா தெளிவாவே சொல்லிடுறேன். வரப்போற 15 வருஷங்கள்ல ஒவ்வொரு 8 வினாடிக்கும் உலகத்துல ஒருத்தருக்கு 53 வயசு ஆகும். அவங்களுக்கு எதுலெல்லாம் அக்கறை, அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட ஆசைகள் என்ன? ஆரோக்கியம், இளமை தோற்றம், எதிர்காலத்தை பற்றிய கல்வி, ஓய்வு, பாதுகாப்பு, பணம். இதெல்லாம் தான் இப்போதைய மிகப்பெரிய ட்ரெண்ட்ஸ். நீங்க புத்திசாலித்தனமா இப்ப பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னா இந்த ட்ரெண்டோட முதல் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலையும் நிறுவனங்களையும் தான் நீங்க முழு கவனத்தையும் செலுத்தி ஆகணும். 4வது லீவரேஜ். இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். நம்ம சமுதாயத்துல பொதுவா இத பத்தி பேசுறது இல்ல. வழக்கமா நாம என்ன பண்றோம்? நிறைய படிக்கிறோம், நிறைய பட்டங்கள் வாங்குறோம், நம்மளோட அறிவுத்திறனை காசுக்காக யாருகிட்டயோ அடகு வைக்கிறோம். இதுல பிரச்சனை என்னன்னா, நான் சொன்ன இந்த காரியத்தை செய்யாம போயிட்டோம்னா நம்மளால சம்பாதிக்க முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாம உழைச்சாகணும். பொழுதுபோக்கா ஏதாவது விளையாடலாம்னா அது முடியாது. குடும்பத்தோட கொஞ்ச நேரம் செலவழிக்கலாம்னா அதுவும் நம்மளால முடியாம போயிடும். நாம நினைச்சதை அடையறதுக்காக நம்மளோட திறனை அதிகரிக்கக்கூடிய ஒண்ணுதான் நான் சொல்ற இந்த லீவரேஜ். இந்த லீவரேஜ்ல ஒரு வகை $5 மில்லியன் கொண்டு போய் 10% வட்டிக்கு எங்கேயாவது முதலீடா போடுறது. உழைக்க தேவையில்லாம மாசம் மாசம் பெரிய வட்டி தொகை வந்துகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? குடும்பத்தோட நிறைய நேரம் செலவு பண்ணலாம், பொழுதுபோக்கா எங்க வேணாலும் போய் விளையாடலாம். ஆனா மாசம் பெரிய வட்டி தொகை மட்டும் வரும்படியா வந்துகிட்டே இருக்கும். உங்க கையில இருக்கிற பணத்தை லீவரேஜா யூஸ் பண்றீங்க. இது எல்லாரும் விரும்பக்கூடிய லீவரேஜ். ஆனா இது சில பேருக்கு மட்டும் தான் இருக்கு. எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய லீவரேஜ் பத்தி, உங்ககிட்டயே கூட இருக்கக்கூடிய லீவரேஜ் பத்தி நான் இப்ப சொல்றேன். அதாவது இந்த வீடியோ டேப்ல இருந்து நீங்க வேற எதையும் புரிஞ்சுக்கலனா கூட நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலும் போதும். ஒரு பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு நிறுவனத்தை நடத்துறதா ஒரு கற்பனை பண்ணிக்கீங்க. அதுல நீங்க ஒரே ஒரு ஆளை வேலைக்கு வைக்கிறீங்க. அதாவது என்ன, நான் திங்கட்கிழமை 8 மணி நேரம் வேலை செய்யறதா வச்சுக்குவோம். அதே திங்கட்கிழமை நீங்களும் 8 மணி நேரம் வேலை செய்யறீங்க என்ன மாதிரியே. இப்ப கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். 16 மணி நேர உழைப்புக்கான ஊதியம் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா என்னோட 8 மணி நேர உழைப்புக்கான ஊதியத்தோட ஒரு பகுதியையும் நீங்க எடுத்துக்கிறீங்க. என்னோட உழைப்புல பாதியை நீங்க லீவரேஜா பயன்படுத்திக்கிறீங்க. ஏன்னா நான் உங்களோட ஊழியன். இப்படி பார்த்தா நீங்க எவ்வளவு ஊழியர்களை பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லீவரேஜ் உங்களுக்கு கிடைக்குது. சரி சொல்லுங்க, நீங்க ஊழியர்களை பயன்படுத்திருக்கீங்களா? அப்படி கணக்கு பண்ணா நிறைய ஊழியர்கள் இருக்கிறது பெரிய பலம் மாதிரி தோணும். ஆனா நடைமுறையில ஊழியர்களை லீவரேஜா பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, அதாவது ஒரு ஊழியன் இருந்தா உங்களுக்கு ஒரு தலைவலி மிஞ்சும். இதுவே 100 ஊழியர்கள் இருந்தா உங்களுக்கு 100 தலை இருந்தாலும் அந்த வலியை தாங்க முடியாது. காரணம் என்னன்னு சொல்ல வந்தா, எந்த ஒரு ஊழியனும் உங்க நிறுவனத்துக்காக உங்க அளவுக்கு உழைக்க தயாரா இருக்க மாட்டான். ஏன்னா அது அவனோட நிறுவனம் இல்ல. முதலாளி ஆபீஸை விட்டு வெளியே போன உடனேயே மேஜ மேல காலை தூக்கி போட்டுப்பான், வெளியூருக்கு இஷ்டத்துக்கு போன் கால் அடிப்பான். அதே ஊழியன் ஸ்டோர் ரூமுக்கு போறான்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரே ஒரு பேனா மட்டுமா எடுப்பான். தேவைக்கு மேல கை நிறைய பேனா, பென்சில், கிளிப், ரப்பர் பேண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவான். சரிதானே? நிச்சயமா நீங்க இதை பண்ணிருக்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா நிறைய பேர் இதைத்தானே பண்றாங்க. உண்மையான லீவரேஜ் அடையறதுக்கு என்னோட வழிமுறை இதுதான். இந்த வீடியோல இருக்கிறத ஒரே வாரத்துல புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் இப்ப சொல்ல போறதுதான். உண்மையான லீவரேஜ் வேணும்னா எல்லாருக்கும் ஒரே அளவுல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும். அப்பதான் உங்களுக்கு உண்மையான லீவரேஜ் கிடைக்கும். இந்த வகையான லீவரேஜுக்கு நான் ஒரு உதாரணம் தரப்போறேன். நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர்னும் எங்கிட்ட ராபர்ட்ங்கிற ஏஜென்ட் இருக்கான்னு வச்சுக்குவோம்.
ராபர்ட் ஒரு வீட்டை விக்கிறான். விற்பனையில ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அவனுக்கு கமிஷனா கிடைக்குது. எனக்கும் அதே மாதிரி கமிஷன் கிடைக்குது. ராபர்ட் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த வீட்டை விற்கும் போது எனக்கு அதுல ஏன் கமிஷன் கிடைக்கணும்? ஏன்னா இதுக்காக விளம்பரம் பண்ணிருக்கிறது நான், ராபர்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்தது நான், எல்லாத்துக்கும் மேல என்னோட புரோக்கர் லைசன்ஸையும் நான் இதுக்கு பயன்படுத்தி இருக்கேன். இதுல நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன், இதோட நிறைய செஞ்சிருக்கேன். அதனால புரோக்கருங்கிற முறையில எனக்கு கமிஷன் கிடைக்கிறது நியாயம். ஆனா ராபர்ட் எனக்கு கீழே என்னோட ஊழியனா இதுல வேலை செய்யல. அவன் ஒரு தனிப்பட்ட கான்ட்ராக்டர். ஆனா என்னோட லைசன்ஸை பயன்படுத்தி என் பேர்ல அந்த வியாபாரத்தை பண்ணிருக்கான். இதுல இருந்து நான் சொல்ல வருது என்னன்னா, இந்த வீடு விற்பனை விஷயத்துல புரோக்கருக்கும் ஏஜென்ட்டுக்கும் ஒரே அளவுக்கான லாபம் கிடைச்சிருக்கு. ஏஜென்ட் அதிகமா சம்பாதிக்கணும்னு விரும்பினான்னா அவன் அதிகமா உழைக்கணும். அந்த ஏஜென்ட்டோட உழைப்பு புரோக்கருக்கு ஒரு வகையான லிவரேஜ். இந்த உதாரணத்தை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்ல போறேன். ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அடுத்து இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னால இதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு நல்ல பிசினஸ் பத்தி மதிப்பீடு செய்யக்கூடிய 4 முக்கியமான கோட்பாடுகள் இதோட முடியுது. மறுபடியும் சொல்றேன். முதலாவது, பிரம்மாண்டமா வளரக்கூடிய வாய்ப்புள்ள தொழில். இரண்டாவது, தனித்தன்மை உள்ள நுகர்வோர் பொருள். மூன்றாவது, காலமும் நேரமும். நான்காவது, லீவரேஜ். இந்த 4 விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிசினஸ் நல்லபடியா மதிப்பீடு செய்ய நீங்க தெரிஞ்சுகிட்டு இருப்பீங்க. அதோட மத்தவங்களோட பிசினஸ் பண்ணக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெளிவா புரிஞ்சுகிட்டு இருப்பீங்க. இப்ப நம்ம விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா லீவரேஜ் ரொம்ப முக்கியமான விஷயங்கிறத நீங்க தெரிஞ்சுகிட்டு இருப்பீங்க. இதுக்கு மேலேயும் தெரிஞ்சுப்பீங்க. நான் ஏற்கனவே புரோக்கர் விஷயத்தை பத்தி சொன்ன லீவரேஜ்ல ஒரு சின்ன குறை இருக்கு. அது இதுதான். ஒரு புரோக்கரால பல ஏஜென்ட்களை வச்சுக்க முடியும். ஆனா ஒரு ஏஜென்ட்டால அது முடியாது. புரோக்கருக்கு லீவரேஜ் இருக்கு, ஆனா ஏஜென்ட்டுக்கு அது கிடையாது. அதாவது அந்த புரோக்கர் பயப்படுற ஒரு விஷயத்தை ஏஜென்ட் செய்யற வரைக்கும். புரோக்கர் ஆகிய நான் ஏஜென்ட் ஆகிய ராபர்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா தொழில் நுணுக்கங்களையும் கத்துக் கொடுத்த பிறகு என்ன நடக்கும்? ராபர்ட் கொஞ்ச வருஷங்கள்ல என்ன செய்யணும்னு விரும்புவான்? அவனும் ஒரு புரோக்கர் ஆயிடுவான். இது புரோக்கர் ஆகிய எனக்கு நல்லதா? கிடையாது. அவன் புரோக்கரா மாறின உடனே எனக்கு 2 கெடுதலான விஷயங்கள் நடக்கும். முதலாவது, அவன் எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுவான். அவன் போன உடனே எனக்கு வரக்கூடிய வருமானம் நின்னுடும். ரெண்டாவது, அதை விட இன்னும் மோசம், அவன் எனக்கு போட்டியா உருவாயிடுவான். ஏன்னா அவனுக்கு நான் பயிற்சி கொடுத்திருக்கேன். என் தொழில் நுணுக்கங்கள் பூரா அவனுக்கு தெரியும். பார்க்க போனா இந்த நிலைமை ரியல் எஸ்டேட் தொழில மட்டும் நடக்கிறது இல்ல. கிட்டத்தட்ட எல்லா தொழிலையுமே இந்த நிலைமை உருவாகுது. நிறைய பேர் உங்ககிட்ட அனுபவத்துக்காக தான் வேலைக்கு சேர்ந்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து உங்களோட விஷயங்களை பூரா கத்துக்கிட்டு தனியா போய் தொழில் ஆரம்பிக்கிறது. நீங்க ஒரு தொழிலதிபரா இருந்து எத்தனை பேருக்கு நீங்க பயிற்சி கொடுத்திருப்பீங்க? அதுல எத்தனை பேர் இப்ப பிரிஞ்சு போயிருப்பாங்க? நீங்க பயிற்சி கொடுத்தல எத்தனை பேர் இப்ப உங்களுக்கே போட்டியா இருப்பாங்க? போக போக இன்னும் நிலைமை மோசமாகும். ஏஜென்ட் ராபர்ட் உங்களுக்கு பக்கத்திலேயே போட்டியா புரோக்கர் ஆயிட்டான்னு வச்சுக்குவோம். அவன் புரோக்கர் ஆன உடனே என்ன பண்ணுவான்? தனக்கு கீழே பல ஏஜென்ட்களை அவன் வச்சுப்பான். அதுல ஒரு ஏஜென்ட் பேரு லிண்டான்னு வச்சுப்போம். லிண்டாவும் ஒரு காலத்துல புரோக்கர் ஆகணும்னு ஆசைப்படுவா. எப்படி? நான் நேரடியா பயிற்சி கொடுத்த ராபர்ட் கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு எனக்கு போட்டியாளர் ஆறதோட நேரடி பயிற்சி கொடுத்த ராபர்ட்டுக்கும் போட்டி ஆயிடுவா. இந்த போட்டி மேலும் மேலும் பெருகிக்கிட்டே போகும். நான் கொடுத்த பயிற்சி மூலமா சங்கிலி தொடர் மாதிரி எனக்கே போட்டியாளர்களை நானே உருவாக்கிக்கிறது நல்லதா? இந்த லீவரேஜை நாம இன்னொரு கோணத்துல அணுகுவோம். இந்த அணுகுமுறைக்கு ஈடு இணையே கிடையாது. ஆரம்பத்திலிருந்து ராபர்ட் புரோக்கர் ஆகிறதுக்கு என்னோட முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கறேன். என்னோட விருப்பம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே அவன் புரோக்கரா வரணுங்கிறது தான். என்னன்னா, ஒரு திறமையாளனை உங்களோடையோ என்னோடையோ நிரந்தரமா தக்க வச்சுக்கணும்னா அவங்களுக்கு வளரக்கூடிய வாய்ப்பு நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நாம உருவாக்கி தரணும். அதாவது எல்லாருக்குமே சமமா லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அது இருக்கணும். அதனால ஆரம்பத்துல இருந்தே ராபர்ட் ஒரு புரோக்கரா தொழில் நடத்த நான் ஊக்கம் கொடுப்பேன். அந்த மாதிரி நான் பண்ணா அவன் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் எனக்கு போட்டியாளன உருவாக வாய்ப்பே கிடையாது. அவன் ஏஜென்ட்ல இருந்து புரோக்கரா மாறுறான். இப்போ தனக்கு கீழே வேலை செய்ய அவன் பல ஏஜென்ட்களை வச்சுக்கிறான். ராபர்ட்டை நான் புரோக்கரா உருவாக்கி அவன் ஏஜென்ட்டுகளும் வேலை செய்ய நான் உதவி செய்யறதுக்கு என்ன பலன்னா, அவங்களோட விற்பனையில கிடைக்கக்கூடிய லாபத்துல என்னோட பங்கு எனக்கு வந்துகிட்டே இருக்கும். எதனாலன்னா, நான் அவனுக்கு பயிற்சி கொடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த தொழிலுக்கான எல்லா ரிஸ்குகளையும் நான் தான் எடுத்திருக்கேன். ராபர்ட் ஏஜென்டா இருந்தபோது எனக்கு கிடைச்ச கமிஷனோட பர்சன்டேஜை விட ராபர்ட் புரோக்கர் ஆன பிறகு கிடைக்கிற பர்சன்டேஜ் ரொம்ப குறைவா தான் இருக்கணும். ஆனா எனக்கு பர்சன்டேஜ் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்கள வளர்த்து விட்டதுக்காக எனக்கு கிடைக்கக்கூடிய பலன் அது. சில பேர் இந்த முறையான ஒரு அமைப்பை பார்த்த உடனே இது பிரமிட் அமைப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பிரமிட் அமைப்புன்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? பிரமிடோட உச்சியில இருக்கிறவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, கீழே இருக்கிறவங்க அதிகமா உழைப்பாங்க. சரியா? பிரமிட் அமைப்புங்கிறதுக்கு இதுதானே அர்த்தம். இது ஒரு பிரமிட் அமைப்பு இல்லங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஏன்னா உச்சியில இருக்கிறவங்க தான் அதிகமா சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இதுல இல்ல. பிரமிட் அமைப்பை பத்தி விளக்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன கருத்தை சொல்லிடுறேன். பிரமிடோட இந்த உருவத்தினால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க பரம்பரை மற்றும் சந்ததிகளோட வரிசையை காட்டக்கூடிய ஒரு வகையான அமைப்பும் இதுதான். நம்ம அரசாங்கத்தோட வடிவமும் இதுதான். ஒரு ஆர்கிடெக்டோட பார்வையில மனிதன் உருவாக்கின அசைக்க முடியாத கட்டிட அமைப்பு இதுதான். உலகத்தில் உள்ள எல்லா நிறுவனங்களோட அமைப்பும் இந்த வடிவம் தான். அதனால இந்த வடிவம் ஒரு பிரச்சனை இல்ல. உச்சியில இருக்கிறவங்க அதிகம் சம்பாதிப்பாங்கிற எண்ணம் தான் இதுல பிரச்சனை. இது நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன்.
எந்த நிறுவனத்துக்கு இதுதான் பொதுவான அமைப்பு. உச்சியில சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்னு சொல்லக்கூடிய சிஇஓ. அடுத்த நிலையில இருக்கிற பிரசிடென்டால சிஇஓவோட அதிகமா சம்பாதிக்க முடியுமா? பொதுவா முடியாது. அடுத்து பிரசிடென்ட்டுக்கு கீழே இருக்கிற வைஸ் பிரசிடென்டால பிரசிடென்ட்டோட அதிகமா சம்பாதிக்க முடியுமா? முடியாது. இப்ப நான் கேட்க போற கேள்வியை பத்தி கொஞ்சம் தீவிரமா சிந்தனை பண்ணி பாருங்க. ஒரு நிறுவனத்தோட வைஸ் பிரசிடென்ட் அந்த நிறுவனத்தோட பிரசிடென்ட்டை விட அதிகமா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த மாதிரியான அப்ப என்ன நடக்கும்? கடைசியில வெறும் குழப்பம்தான் மிஞ்சும். இந்த முறையை தான் அதிகார பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. மேல இருந்து கீழ்மட்டத்துக்கு போக போக அவங்களுக்கு சம்பளம் குறைஞ்சுக்கிட்டே வரும். பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு உத்தரவுகள் போட முடியும். ஏன்னா வைஸ் பிரசிடென்ட்டை விட அவருக்கு சம்பளம் அதிகம். மிடில் மேனேஜ்மெண்ட்ல உள்ளவங்க ஊழியர்களுக்கு உத்தரவு போட முடியும். ஏன்னா ஊழியர்களோட அவங்களுக்கு சம்பளம் அதிகம். அதனால பொதுவா ஒரு நிறுவனத்தோட அமைப்பு இதுதான். மேலிடத்துல இருக்கிறவங்க அதிகப்படியா சம்பளம் வாங்குவாங்க, கீழிடத்துல இருக்கிறவங்க குறைவா வாங்குவாங்க. ஒரு நிறுவனத்துல சிஇஓவா இருக்கிறவரு மற்றவங்களோட திறமையையும் உழைப்பு திறனையும் தனக்கு ஒரு லீவரேஜா பயன்படுத்திக்க முடியும். அதை வச்சு அதிகமா சம்பாதிக்கவும் முடியும். ஒரு நிறுவனத்துல ஊழியர்களை தேர்ந்தெடுத்து வேலை கொடுக்கறது அந்த நிறுவனத்தோட சிஇஓ பண்றாரா இல்ல வேற யாராவது பண்றாங்களா? அதனால சிஇஓ மட்டும் தான் கீழே உள்ளவங்களோட உழைப்பு திறன்ல இருந்து முழு பலனையும் அடையறாங்க. ஆனா நான் சொல்றது இதுல இருந்து வேறுபட்டு எந்த வகையில சிறப்பானதுன்னா, தனிப்பட்ட மனிதரான உங்களுக்கும் உங்க கீழே வேலை செய்யற புரோக்கர்கள் ஏஜென்ட்டுகள் மூலமா முழு பலனை அடையக்கூடிய வாய்ப்பு பெருமளவுல இருக்கு. அதாவது ஒரு நிறுவனத்தோட சிஇஓ மாதிரியே. இப்போதுல இருந்து இந்த மாதிரியான விநியோக முறையை நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லுவேன். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல தனிநபரான உங்களுக்கு உங்க நிறுவனத்துல இருக்கிற ஊழியர்கள் அத்தனை பேரோட உழைப்பில இருந்து கிடைக்கக்கூடிய பலனை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்களே அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிருந்தாலும் சரி, இல்ல உங்க நிறுவனத்தில் உள்ள வேற யாராவது ஸ்பான்சர் பண்ணிருந்தாலும் சரி. உண்மையான லீவரேஜ் பத்தி நான் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிங்க. எல்லாருமே சமமான லாபத்தை அடையக்கூடிய சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும். புரியுதா? இத பத்தி தான் நான் இவ்வளவு விளக்கமா சொன்னேன். இதனாலதான் நம்மளோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அமைப்பு இருக்கிறதுலயே நியாயமாவும் சிறந்த அமைப்பாவும் இருக்கு. பெரும்பாலான நெட்வொர்க் நிறுவனங்கள்ல ஒவ்வொருத்தருமே அவங்க உருவாக்கின நிறுவனத்துல குறிப்பிட்ட சில மட்டங்களோட பலனை அடைய வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த மட்டங்களோட பலனை எல்லாருமே அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது 4 நிலைகளாவும் இருக்கலாம், இல்ல 6 நிலைகளாவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம 4 நிலைகளை எடுத்துக்குவோம். நீங்க உருவாக்கின நிறுவனம் ரொம்ப திறமையா செயல்பட்டா என்ன விட உங்களால அதிகமா சம்பாதிக்க முடியும். அதுவும் நீங்க என்னோட அமைப்புக்குள்ளேயே இருந்தாலும். இதுல காட்டின உதாரணத்துப்படி எனக்கு எட்டாத அந்த 3 லெவல் பலனையும் நீங்க மட்டுமே அடைய முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சமமான லெவல்கள்ல உள்ள பலன் கிடைக்கும். இப்பவும் கூட என்னோட நிறுவனத்துல உள்ள சில பேர் என்னோட இன்னும் அதிகமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நான் என்னன்னு சொல்லுவேன்? இது நியாயம். இப்படித்தானே நடந்தாகணும். எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல திறமையோட அதிகமா உழைக்கக்கூடிய ஒருத்தர் தானே அதிகமா சம்பாதிச்சாகணும். என்னோட திறமையால நிறுவனத்துக்கு என்ன பலன் கிடைக்கிறதுங்கிறது முக்கியமா, இல்ல என்னோட படிப்பறிவு மட்டும் முக்கியமா? அது பிரயோஜனம் இல்ல. உங்களோட திறமையால உங்களோட நிறுவனம் பெருமளவுல லாபத்தை அடையும் போது மத்த எல்லாரையும் விட நீங்க தானே அதிகமா சம்பாதிக்கணும். ஒரு நிறுவனத்தோட 5வது கட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் மத்தவங்களோட அதிகமா சம்பாதிக்கிறத பார்க்க முடியாது. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இதுதான் தினமும் நடந்துகிட்டு இருக்கு. நான் எடுத்த பேட்டி ஒண்ண உங்களுக்கு காட்ட விரும்புறேன். டாக்டர் சார்லஸ் கிங் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில PhD பட்டம் பெற்றவர். சிகாகோ யூனிவர்சிட்டி 1ல அவர் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஸரா இருக்காரு. அங்க அவரு தன்னோட மாணவர்கள் எல்லாருக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர் கிங், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல எனக்கும் சந்தோஷம். டாக்டர் கிங், உங்களோட எஜுகேஷன், பிசினஸ் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் சிகாகோ பல்கலைக்கழகத்துல மார்க்கெட்டிங் பேராசிரியரா இருக்கேன். டெக்சாஸ், ஆர்சன் பல்கலைக்கழகங்கள்ல இளங்கலை, முதுகலை பட்டங்களை வாங்கினேன். ஒரு நிறுவனத்துல கொஞ்ச காலம் வேலை பார்த்தேன். அப்புறம் அதுல இருந்து ஹவார்ட் யூனிவர்சிட்டியில பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடத்துல டாக்டரேட் பண்ணினேன். எல்லாத்த விட முக்கியமா சொல்லணும்னா, கடந்த 6 வருஷங்களா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதோட ஆலோசகராகவும் இருந்துட்டு வரேன். மரபு சார்ந்த நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய படிப்பு படிச்சுட்டு வந்த நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? 1990ஆம் வருஷம் அமெரிக்காவில் ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுச்சு. மத்திய மேற்கு பகுதி, குறிப்பா சிகாகோல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதோட விளைவா கல்லூரிக்கு வந்து வேலைக்கு ஆள் தேர்வு செய்யறத நிறுத்திட்டாங்க. ஒவ்வொரு செமஸ்டர்லயும் நாங்க 100கணக்கான மாணவர்களை பட்டதாரிகள் ஆக்கினாலும் யாருக்கும் வேலை கிடைக்கல. பழைய மாணவர்கள் திரும்ப வந்து எங்க கிட்ட வேலைக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு எங்களால உதவி செய்ய முடியல. என்னோட பேக்ரவுண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்டா இருந்ததால இத பத்தி நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு மாற்றா என்ன இருக்குன்னு பார்த்தேன். சொந்த தொழில் செஞ்சு பார்த்தா என்னங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். பிரான்சைசிங் பண்ண, மருந்து பொருட்கள் விற்பனை செஞ்சேன். அந்த சமயத்துல தான் நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில நுழைஞ்சேன். அந்த நேரத்துல எனக்கு எதுலயுமே நம்பிக்கை கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி தப்பான எண்ணம் இருந்துச்சு. ஹவார்ட் யூனிவர்சிட்டியில நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி எதுவும் சொல்லித்தரல. எனக்கு அதை பத்தி அதிகமாவும் தெரியாது.
அதோட விளைவு அந்த சமயம் குழுவில் இருந்த ஒரு மாணவன் என்கிட்ட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேல ஏன் இத்தனை வெறுப்புன்னு கேட்டான். நான் அந்த இளைஞனை பார்த்து சொன்னேன், தம்பி எனக்கு போதுமான அளவு எல்லாம் தெரியும், இதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைன்னு. அதுக்கு அந்த இளைஞன் என்கிட்ட சொன்னான், ப்ரொஃபசர் இப்ப நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விய நீங்க என்கிட்ட கேட்டு அதுக்கு நீங்க சொன்ன பதில நான் சொல்லியிருந்தா நீங்க என்ன ஃபெயில் ஆக்கிருப்பீங்க. நான் உடனே அந்த பையன்கிட்ட, தம்பி நீ சொன்னது சரின்னு, நான் எந்த ஆதாரம் இல்லாம அந்த முடிவுக்கு வந்திருக்க கூடாது, உனக்கு நான் ஏ கிரேட் தரேன்னு. அதுக்கப்புறம் நான் அவனோட லைப்ரரிக்கு போனேன். அடுத்த 6 மாசங்கள் மீட்டிங்குக்கு போனோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி அலசி ஆராய்ஞ்சோம். பெரிய நிறுவனங்களுக்கு போனேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் கிட்ட பேசினேன். நான் அதுக்கு தாசனாவே மாறிட்டேன். 1991 யூனிவர்சிட்டியில மார்க்கெட்டிங் கரிக்குலம் பகுதியில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போதிக்க ஆரம்பிச்சோம். ஓ, யூனிவர்சிட்டி டீன் கிட்ட இருந்தோ இல்ல படிச்சு முடிச்சவங்க கிட்ட இருந்தோ இதுக்கு எதிர்ப்பு வந்ததா? அப்ப இருந்த எங்க டீன் புதிய தொழில்முறைகளை பத்தின பாடங்களை கத்துக் கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. புதுமைகளை புகுத்துறதுல ரொம்ப ஈடுபாடு கொண்டவராகவும் இருந்தாரு. நான் என் ஆய்வை முடிச்சதும் மாணவர்கள் கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்ததை விட நல்ல முறையில ஆதரவு கிடைச்சது. அதை பார்த்த டீன் என்கிட்ட ப்ரொஃபஷனல் முறையில நீங்க இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் மாணவர்களுக்கு கத்துக் கொடுங்கன்னு சொன்னாரு. இப்போ நடைமுறையில் இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? எதிர்காலத்துல இது எப்படி வளரும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு டெக்னாலஜி அபாரமா வளர்ந்துகிட்டு வருது. இன்னைக்கு நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு சாத்தியமான அம்சங்களை அது தருது. அதனால விற்பனை வேகத்தை திறமையா நிர்வகிக்க முடியும். கொரியாவுல ஒரு விற்பனைய பண்ண முடியும், கொரியா யான்லியே. உடனடி தொடர்புல அந்த கொரியா கரன்சிய அமெரிக்க டாலர்களா மாத்தி அமெரிக்காவுல உள்ள விநியோகஸ்தர் அக்கவுண்ட்ல சேர்த்துட முடியும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 1 வாரத்திலேயே கமிஷன் கிடைச்சிடும். இதுக்கு முன்னால சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு இப்ப நடக்க முடியுது. அதனால 80கள்லயும் 90கள்லயும் ஒரு டிராமாட்டிக் டெக்னாலஜி அலைய கடந்து வந்திருக்கோம். நானோ இல்ல நீங்களோ தொழில் ரீதியான பணத்தேடல் இருக்கும். அதுக்கு நான் பல கட்டங்கள்ல முக்கியத்துவம் தரேன். 1வது, நாம மேலும் மேலும் நிறைய தொழில் ரீதியானவர்கள், மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், சிஇஓக்கள், கல்லூரி பேராசிரியர்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஈடுபடுறத பாக்குறோம். 2வது, பத்திரிகை துறையிலையும் ஒரு முழுமையான வேறுபட்ட அணுகுமுறையை பார்க்கிறோம். த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், ஃபோர்ப்ஸ், த சிகாகோ எக்ஸ்பிரஸ், அமெரிக்க மாகாண உள்ளூர் தினசரிகள் எல்லாருமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி சாதகமா எழுதுறாங்க. அது உண்மை. இன்னொரு பக்கம் பல பல்கலைக்கழகங்களும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க நியாயமான விநியோக முறைன்னு அங்கீகரிக்கிறாங்க. சிகாகோல உள்ள பல்கலைக்கழகம் சரித்திரத்திலேயே இல்லாத மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சான்றிதழ் வழங்குற படிப்பை உருவாக்கி இருக்கு. அவங்க இதுவரை தொடாத புது தொழில் புரோகிராமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க தங்களோட ஒரு பகுதியா ஹூஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்பான்சர் பண்ண போகுது. மேலும் மேலும் நிறைய கல்லூரிகள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கோர்ஸுகளை பாடமா வைக்கிறத நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இந்த தொழில் கடந்த 10 வருஷங்களா அபரிமிதமா வளர்ந்து வருது எனக்கு தெரியுது. அமெரிக்காவில மட்டும் இது $200 கோடி பெருமானம் உள்ள தொழிலா இருக்கு. எங்க கிட்ட 70 லட்சத்திலிருந்து 1 கோடி விநியோகஸ்தர்கள் இருக்காங்க. செயல்படுத்துற வகையில உலகம் முழுவதும் பரவ இப்ப ஆசியா, தென் அமெரிக்கா, அப்புறம் ஐரோப்பாவில பரவுது. மரபு வழி ரீட்டைல உள்ள 3-4% வளர்ச்சிக்கு மாறுபட்டு வருஷத்துக்கு இந்த தொழில் 10-12% வளர்ச்சி அடையுது. அதனால என் கண்ணோட்டத்துல இந்த தொழில் உலக ஆளப்போகுது. இத பத்தி மிக முரண்பட்ட கருத்துள்ளவங்களை சந்திக்கும் போது அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? டிம், நான் என்ன செய்யறனோ அதைத்தான் பரிந்துரை பண்ணுவேன். நான் அவநம்பிக்கை நிறைஞ்சவனா இருந்தேன். நான் இந்த தொழிலை பத்தி அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் முடிவுக்கே வந்தேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க முனைப்பான கண்ணோட்டத்தோட அணுகிறவங்களுக்கு நான் 2 முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். குறிப்பா 2 புத்தகங்களை அவங்க படிக்கணும். முதலாவது, அவங்க ரிச்சர்ட் பவுலோட வேவ் 3 புத்தகத்தை படிக்கணும். இந்த தொழிலோட பரிமாணத்தை படிச்சு அனுபவிக்கிற முறையில அவர் எழுதியிருக்காரு. 2வதா நான் ரெக்கமெண்ட் பண்றது அவநம்பிக்கையை குறைக்கிற 1998 மார்க்கன் ரெய்லி ஓனில் எழுதின யுவர் ஃபர்ஸ்ட் இயர் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற புத்தகம். நான் அழுத்தி சொல்றது என்னன்னா, முழு ஈடுபாட்டோட ஆழ்ந்து புரிஞ்சுகிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில்ல நீங்க என்ன பங்கு எடுத்துக்க போறீங்கிறத தெளிவா முடிவு பண்ணுங்க. உண்மையான எதிர்பார்ப்புகளோட நடைமுறையில சாதிக்க கூடியதான லட்சியங்களை இலக்கா வச்சுக்குங்க. சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலான்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க இந்த தொழில நுழைஞ்சிட்டதாலேயே வேலை செய்யாமலேயே நிறைய சம்பாதிச்சிடலான்னு நினைக்காதீங்க. ஆனா அதுக்கு எதிர்மாறா ஒரு எச்சரிக்கை பண்றேன். உண்மையான எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்றால் உங்க வர்த்தகம் வளர வழிகாட்டக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை நீங்க வகுத்துக்கணும். சிகாகோலயோ இல்ல ஹூஸ்டன்லயோ யாராவது இந்த கோர்ஸ் உங்ககிட்ட படிக்க வந்தாங்கன்னா அவங்க என்ன கத்துப்பாங்க?
நாங்க புதுசா தொழில் தொடங்குற நிறுவனத்துக்கான திறமைகளை வளர்க்க பயன்படுற பாடங்களை நடத்த திட்டமிடுறோம். குறிப்பா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல விநியோக அமைப்பை நிர்வகிக்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விநியோகத்துக்குன்னு ஒரு வர்த்தக திட்டத்தை தயாரிக்க ஆரம்பிக்கிறோம். எப்ப நீங்க இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது, எப்படி கீழே அமைப்பை விஸ்தரிக்கிறதுன்னு நாங்க விளக்க போறோம். இப்படி நாங்க கொடுக்கிற விளக்கங்கள் உங்களுடைய வியாபார விருத்திக்கு உதவும். 3வது கட்டம் உங்க வியாபார நிர்வகிப்பை விளக்குவது. அதாவது உங்க அமைப்பு 10, 20, 30, 50ன்னு பல ஆயிரம் பேர் உங்க குழுவுல இருக்கிற மாதிரி உங்க அமைப்பை நிர்வகிக்கிற ஆலோசனையை தருவது, அதோட பொருளாதார லாபம் தரும் இயந்திரமா நிர்வகிக்கிறது. இந்த தொழில ஒரு சிறிய பொருளாதார முதலீடா நம்புறேன். ஒருவர் உண்மையான அக்கறை ஈடுபாட்டோட கடுமையா உழைச்சா அவரால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பெரிய வெற்றி அடைய முடியும். இத உறுதியா சொல்றேன். ஒரு காலத்துல முரண்பட்ட அபிப்பிராயத்தோட இருந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பட்டதாரியோட கருத்து இது. ஆனா இப்ப முழு மனசோட ஈடுபட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு. உங்களுக்குள்ள இப்ப ஒரு கேள்வி எழலாம், அந்த புரோக்கர்களையும் ஏஜென்ட்டுகளையும் நான் எங்க இருந்து கண்டுபிடிப்பேன்? வேற ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சா எங்க இருந்து கண்டுபிடிப்பீங்களோ அதே இடத்துல அதே முறையில தான். புதுசா நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு உதவியாள், ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இவங்களை கண்டுபிடிக்க எங்க போவீங்க? முன்னால உங்க கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கிட்ட போவீங்க. இல்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த குடும்ப அங்கத்தினர்கிட்ட போவீங்க. உங்க கூட படிச்சவங்க கிட்ட போகலாம். வேலை வாய்ப்பு தேடி தர நிறுவனங்கள் கிட்ட போகலாம். அவங்க கிட்ட கேட்பீங்க. பத்திரிகையில விளம்பரம் கொடுப்பீங்க. இன்டர்நெட்ல தேடுவீங்க. மரபு வழி நிறுவனங்களுக்கு எந்த வழிமுறைகள் உண்டோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் அதே வழிமுறைகள் தான். எனக்கு முன்பின் தெரியாத ஒருத்தர் கொடுத்த பத்திரிகை விளம்பரத்தை பார்த்துதான் நான் இந்த தொழிலுக்கே வந்தேன். ஆனா இதுவே என்னோட நண்பன் கூப்பிட்டு இருந்தானா அவனோட நிறுவனத்துக்குள்ள இந்த தொழில நான் சந்தோஷமா போயிருப்பேன். ஏன்னா எங்க என்னோட அமைப்பை உருவாக்குறேங்கிறது இதுல ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. என் பேரு லாரி ஸ்மித். எனக்கு 46 வயசாகுது. நான் கொல்லரோட பகுதியை சேர்ந்தவன். கார்பரேட் நிறுவனம் ஒண்ணுத்துல நான் பிரசிடென்டா இருந்தேன். வருஷத்துக்கு $1,20,000 சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் வரதுக்கு முன்னால உங்க அபிப்பிராயம் என்ன? வந்த பிறகு இப்போ உங்க அபிப்பிராயம் என்ன? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு பிரமிட் ப்ரோக்ராம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த தொழில ஈடுபட்டேன். ஆனா முதல்ல அதை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா இன்னைக்கு உங்க வருமானத்தை பல மடங்கு பெருக்கக்கூடிய லீவரேஜ் கொடுக்கக்கூடிய தொழில் அது மட்டும்தான் நினைக்கிறேன். என்னோட உறுதியான நம்பிக்கையும் அதுதான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க ஈடுபடுறதுக்கு முன்னால ரொம்ப பிஸியான ஆளுன்னு சொல்லிக்கிற நிலைமையில இருந்தீங்களா? அந்த சமயத்துல நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். அப்போ எனக்கு இருந்த பொறுப்புகளோட ரீஜனல் ட்ரைனிங்ல வேற ஈடுபட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான வேலையால எனக்கு நேரமே இருந்தது இல்ல. அப்ப இதுல ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு எப்படி நேரம் கிடைச்சது? அதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கினா அதுல சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஒன்னு கொடுத்தாதான் ஒன்னு அடைய முடியும். அதனால என்னோட பொன்னான நேரத்தை அதுக்கு ஒதுக்கினேன். புது பிசினஸ் ஆரம்பிக்கிறது எனக்கு பெரிய சவாலா இருந்தது. பாதி வாழ்க்கை அதுக்கு உழைக்கிறதுலயே செலவானதுனால இப்ப மீதி வாழ்க்கை ஏன் இஷ்டப்படி இருக்கு. இதுல நான் சேராம இருந்தா என்னோட கனவுகள் நனவாகுங்கிற பொய்யான நம்பிக்கையில இன்னொருத்தரோட கனவை நனவாக்க வாழ்நாள் பூரா கடுமையா உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். என் கனவு கனவாவே இருந்திருக்கும். முன்னால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஈடுபட்டு நடுவுல அதை விட்டுட்டு இப்ப இன்னொரு நிறுவனத்து மூலமா மறுபடியும் அதுல ஈடுபட விரும்புறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இது நல்ல கேள்வி டீம். இதுக்கு முன்னாடி நான் 4 முறை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்தேன். அன்னைக்கு அந்த மாதிரி ஈடுபட்டதுனால எனக்கு இன்னைக்கு அதே துறையில வெற்றி அடைய முடிஞ்சது. முறையான கல்வி, அதாவது கத்துக்க முடியாம எந்த துறையிலையும் வெற்றி அடைய முடியாது. இத பொறுத்தும் கூட தோல்வியே வெற்றிக்கு படிக்கெல்லாம் மாத்தி வெற்றி அடையணும். உங்களோட அப்ளையன்ஸும் அதுக்கு உதவுவாங்க. பொருளாதார ரீதியா நீங்க எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க? 1996 வருஷம் ஜனவரி 22ஆம் தேதி என் நிறுவனத்தை தொடங்கினேன். பார்ட் டைமா 3 மாசம் வேலை பார்த்தேன். 3வது மாசம் $4,000, 9வது மாசம் $10,000, 16வது மாசம் $20,000 மேலையும், கடைசி மாசத்துல $28,000 மேலையும் சம்பாதிச்சிருக்கேன். இது என்னோட 2வது வருஷம். இப்போ இதுல நான் $2,23,000 சம்பாதிச்சேன். நான் என் பழைய நிறுவனத்துல பிரசிடென்டா இருந்து 27 வருஷத்துல சம்பாதிக்கிற பணத்தை விட இது 2 மடங்கு. அப்போ நீங்க பிரமிடோட உச்சியில இருந்தீங்க இல்லையா? ஆமா, இதுக்கு மேல போக இடம் இல்ல. இதுக்கு மேல சம்பாதிக்கவும் இடம் இல்ல. உங்களோட உழைப்புக்கு சம்பளம் கொடுக்கற நிறுவனம் வேணுமா, இல்ல வெற்றிக்கு உதவுற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேணுமா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத காட்டுறேன். நான் புது எலக்ட்ரானிக் கம்பெனி ஒண்ணு ஆரம்பிக்கிறேன். நானும் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்கனவே தெரிஞ்சவங்க. என்னோட சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கவனிக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்த வேலைக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு $40,000 சம்பளமா தரதா சொல்றேன். இந்த $40,000 சம்பளங்கிறத நான் எதை வச்சு தீர்மானிக்கிறேன்? அந்த அளவுக்கு மட்டும் தான் நீங்க தகுதியானவரா, இல்ல உங்களை பத்தின என்னோட கணிப்பா? உண்மையில சொல்லணும்னா நீங்க அந்த வேலையை விட்டு போகாம இருக்க உங்களுக்கு நான் அந்த அளவு சம்பளத்தை கொடுக்குறேன். உங்க வேலையை தக்க வச்சுக்கிற அளவுக்கு தான் நீங்களும் அங்க உழைக்க போறீங்க. அதாவது நான் அதிக சம்பளம் தர மாதிரி பாவனை பண்ணுவேன், நீங்க கடுமையா உழைக்கிற மாதிரி பாவனை பண்ணுவீங்க. இப்ப இதுல ஒரு கேள்வி வருது. என்னோட நிறுவனத்துல நான் சம்பாதிக்கிறத விட உங்களுக்கு அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருவேனா?
எல்லாருமே சமமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க வருமா? நிச்சயமா வராது. கார்ப்பரேட் நிறுவனங்களோட பொருளாதார விதிமுறை இதுதான். அதாவது உரிமையாளர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிச்சுக்கிட்டே போற நேரத்துல ஊழியர்களோட வாய்ப்புகள் குறைஞ்சுகிட்டே வரும். எல்லா நிறுவனங்களையும் அப்படிதான் நடந்துகிட்டு வருது. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன விட அதிகமா வளரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு என்னால தர முடியும். எப்படி? உங்களோட அமைப்பை உருவாக்க நீங்க உழைக்கும் போதே என்னோட திறமையும் கொடுத்து உதவி செய்வேன். ஏன்னா என்னோட வளர்ச்சியும் அதுல அடங்கியிருக்கு. என் வாழ்க்கையில நான் பார்த்ததுலயே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் மிக உன்னதமான நியாயமான ஒரு பிசினஸ். எந்த காரணத்தை வச்சு இதை சொல்றேன்? உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணும்போது உங்களோட வெற்றியும் என்னோட வெற்றியும் என்னன்னைக்கும் உன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. அதை என்னால மாத்தவும் முடியாது, உங்களை வேலையை விட்டு அனுப்பவும் முடியாது. அதை நான் விரும்பவும் மாட்டேன். ஒரு நிறுவனத்துல வேலைக்கு வெறும் ஊதியம் வாங்குறத விட வெற்றிக்கு உறுதுணையா இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஈடுபடுறது சிறந்தது. என் பேரு பிரிட்னி கோல்டு, 37 வயசாகுது. நான் கலிபோர்னியால இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்தவன். நான் படிச்சது வக்கீல் தொழிலுக்கு. இந்த தொழிலை தொடங்குறதுக்கு முன்னால பல நிறுவனங்களுக்கு சட்ட ஆலோசகரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஈடுபடணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? அது ஒரு பெரிய கதை. எங்க அப்பா என்ன அப்பப்ப கூப்பிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி தெரிஞ்சுக்கன்னு சொல்லுவாரு. அப்பெல்லாம் நான் அப்பா சும்மா விளையாட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லி மறுத்துருவேன். அவர் இல்லப்பா இதுல நிறைய விஷயம் இருக்கும்பாரு. அப்ப சரி நான் கத்துக்கிறேன்னு சொன்னேன். எங்க அப்பா ஏதோ தவறு பண்றாரு, அவரை நாம தான் காப்பாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு அப்படி சொன்னேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி அப்ப என்னோட நினைப்பு உண்மையிலேயே அதுதான். அதுக்கப்புறம் மரபு வழியில மார்க்கெட்டிங் பண்ணவங்களையும் இந்த வழியையும் பத்தி முழுமையா அலசி பார்த்த பிறகு இதுதான் சிறந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த தொழில்ல நான் முழு மனசோட ஈடுபட்டேன். எங்க அப்பா சொன்னது சரிதான்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதுல ஈடுபடுறதுக்கு முன்னால உங்களோட அபிப்பிராயம் என்ன? இப்ப உங்களோட அபிப்பிராயம் என்ன? முதல்ல இந்த தொழிலை பத்தி என் கணிப்பு பிரயோஜனம் இல்லாததுங்கிறது தான். ஆனா இத பத்தி முழுமையா அலசி பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த அளவு எளிமையாவும் சுலபமாவும் விநியோகம் செய்யற சூழ்நிலையை உருவாக்குற அளவுக்கு வேற எந்த விநியோக முறையும் சரி வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் மிகச்சிறந்த தொழில்ங்கிறதோட அதுதான் மிகச்சிறந்த பலன் அளிக்கிற விநியோக முறை. இன்னும் 10 இல்ல 20 வருஷங்களுக்கு இந்த விநியோக முறை தான் மிகச்சிறந்த பிசினஸா இருக்க போகுது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப கஷ்டமானதா? நாம இதுவரைக்கும் என்ன செய்யறோமோ அனுபவிக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில மிகச்சிறந்த சாதனைன்னு சொல்லுவோம். எதை அடையணும்னாலும் விடாமுயற்சி, ஈடுபாடு, இதோட கடின உழைப்பும் தேவை. அது மூலமா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறது குறைவாகவோ இல்ல தேவைப்படுற அளவுக்கோ கிடைக்கலாம். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயோ நீங்க உங்க நேரத்தையும் உழைப்பையும் முதலீடா கொஞ்ச காலத்துக்கு போட்டா வருஷ கணக்குல தொடர்ந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இனிமே பழைய தொழிலுக்கு திரும்பவே மாட்டேன். அப்போ இது உங்களுக்கு ஜாலியா இருக்கா? இதுக்கு முன்னால நான் இந்த அளவு சம்பாதிச்சு சந்தோஷமா இருந்ததே இல்ல. நானும் என் குடும்பமும் ரொம்ப நிறைவா இருக்கும். இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி எழுப்பியிருப்பேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எல்லா லெவலுக்கும், அது 4 லெவலா இருந்தாலும் சரி 6 லெவலா இருந்தாலும் சரி, அதிகமா கமிஷன் கொடுக்கணும்னா பொருளோட உற்பத்தி செலவு அதிகமா இருந்தாகணுமே? நிச்சயமா அப்படித்தான் இருக்கும். அதுக்காக வாடிக்கையாளர்களுக்கு அந்த பொருளை அதிக விலை வச்சுதான் கொடுக்க வேண்டியிருக்குமா? இருக்காது. மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய மத்த தயாரிப்புகளோட இதெல்லாம் விலை குறைவா தான் இருக்கும். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எல்லா லெவல்கள்ல இருக்கிறவங்களுக்கும் அதிக அளவுல கமிஷன் கொடுக்க வேண்டி இருந்தாலும் பாரம்பரிய முறையில விநியோக செலவினங்களை அடியோட கட் பண்ணி அவங்களுக்கு இந்த கமிஷன் தராங்க. இது ஒரு வினாடியில உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். எப்பவுமே நீங்க விலை குறைந்த பொருட்களை வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. சில நேரங்கள்ல அதிக விலை கொடுக்கும்போது நல்ல தரமான மதிப்புள்ள பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளை வாங்கும்போது ஒருத்தர் முதல்ல அதோட தரத்தையும் மதிப்பையும் பார்க்காம விலையை பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்க தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். சில சமயங்கள்ல ஒரு பொருளுக்கு விலை நிச்சயமா அதிகமா தான் இருக்கும். ஏன்னா அந்த சமயத்துல அதுக்கு ஈடான மதிப்புள்ள வேற பொருள் மார்க்கெட்ல இருக்காது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல விநியோக முறை எப்படி நடக்குதுன்னு அவங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இது அந்த பிளாக் போர்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மரபு வழி விநியோக முறைக்கு இப்ப நான் காட்ட போறது ஒரு நல்ல உதாரணம். இது நிச்சயமா உங்களுக்கு ஒரு வகையில பயன்படும். ஒரு சோடாவோட அடக்க விலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மூலப்பொருள்களும் அதை தயாரிக்க ஆகக்கூடிய செலவுகளும் சேர்த்து மொத்தத்துல 6 சென்ட் ஆகுது. இதுக்கு மேல தயாரிப்பாளருக்கு வர வேண்டிய லாபம்னு ஒண்ணு இருக்கு. அவருக்கு பிறகு நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான லாபம் இருக்கு. அப்புறம் ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான லாபம் வரணும், லோக்கல் ஹோல்சேலருக்கான லாபம், அதுக்கப்புறம் விளம்பரத்துக்கான பட்ஜெட். இப்படி போக போக தொடர்ச்சியா விலை அதிகரிக்குது. கடைசியா சில்லறை வியாபாரி, அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுக்குவோம், அங்க வந்து சேரும்போது $2 விலையாயிடுது. அடக்க விலையான 6 சென்ட்ல இருந்து விற்பனை விலையான $2 நடுவுல 194 சென்ட் இடையில உள்ளவங்களுக்கு லாபம் ஆயிடுது. பொருள் விலையேற்றத்துக்கு காரணமா இருந்த இந்த 6 சேனலுக்கும் இடையில இந்த லாபத்தை நான் சமமா பிரிக்க போறேன். உதாரணத்துக்கு 6 சேனலுக்குமான லாபத்தை நான் சமமா பிரிச்சா கூட உண்மையில அவங்களுக்கான லாபம் சமமா இருக்காது. இது எதுக்காக சொன்னா, ஒரு பொருளோட விலையேற்றத்துக்கு பல வேறுபட்ட சேனல்கள் எப்படி காரணமா அமையுதுன்னு புரிய வைக்க. 194 சென்ட் நாம 6 சமபங்கா பிரிச்சோம்னா ஒரு சேனலுக்கு 32 சென்ட் வருது. ஒவ்வொரு சேனலுக்கும் இந்த 32 சென்ட்டும் போய் சேருது. இந்த சேனலுக்கு 32 சென்ட்,
இந்த சேனலுக்கு 32 சென்ட், இப்படியே ரீட்டைலர் வரைக்கும் இந்த லாபம் போய் சேருது. ஒரு பொருளோட விற்பனை விலையில 85% இந்த மாதிரி பல சேனல்கள் கொண்ட மரபு வழி விநியோக முறை மூலமா கடைசியில வாடிக்கையாளர்கள் தலையில தான் போய் சேருது. அதாவது அந்த பாரம் உங்க தலையில ஏத்துறாங்க. ஆனா தயாரிப்பாளருக்கான உற்பத்தி செலவு வெறும் 15% மட்டும்தான். சில சமயங்கள்ல விலையை குறைக்கிறேங்கிற பேர்ல விநியோக செலவுகளை குறைக்க முடியாம தயாரிப்பு செலவுகளை குறைச்சு தரமில்லாத பொருட்களை கடைசியில கொடுத்துருவாங்க. ஆனா இதுவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல விநியோக முறைக்கான செலவுகள் குறைக்கப்படுது. ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுலயும் தயாரிப்பு செலவு அதே 6 சென்ட் தான். மரபு வழியில தயாரிப்பாளருக்கு 32 சென்ட் லாபம் கிடைக்குது. அதே லாபத்தை இதுலயும் தயாரிப்பாளருக்கு நம்ம வச்சிருவோம், 32 சென்ட்ஸ். அடுத்தது நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர், இதுல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி, ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால அந்த 32 சென்ட் லாபத்தை இங்கேயும் வச்சிருவோம். அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற 4 சேனலோட லாபத்தை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கால மாத்தி அமைச்சுக்க முடியும். ஒரு சேனலோட 32 சென்ட் லாபத்தை தரமான பொருளை தயாரிக்க தயாரிப்பாளருக்கு கொடுக்கறதா வச்சுக்குவோம். அதனாலதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல தயாரிக்கிற பொருளோட தரமானது எப்பவுமே அதிகமா இருக்கும். அடுத்து லோக்கல் ஹோல்சேலரோட 32 சென்ட் லாபத்தை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கு நாம கொடுத்துருவோம். அது அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறை உருவாக்க உதவியா இருக்கும். இப்ப நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்துக்கு வருவோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கும் அவங்க பொருளை விநியோகம் செய்ய ஒரு முறை வேணும். அதுக்கு அவங்க ஒரு விநியோகஸ்தரை நியமிக்கிறாங்க. அந்த விநியோகஸ்தருக்கு பேரு ஏன்னு வச்சுப்போம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம் அந்த விநியோகஸ்தர் ஏ கிட்ட எங்க பொருளை நீங்க விநியோகம் பண்ணணும் நாங்க விரும்புறோம்னு சொல்றாங்க. அதை செய்ய உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரீட்டைல் லாபத்தை உங்களுக்கு இன்சென்டிவா தரோம்னு சொல்றாங்க. இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஏக்கு பொருட்களை ஹோல்சேல்ல வாங்கி ரீட்டைல்ல விற்கிறதுக்கான சந்தர்ப்பமா அமையுது. இதை மட்டும் பாத்தீங்கன்னா இந்த அமைப்புக்கு நேரடி விற்பனைன்னு பேரு. அதுக்கப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன சொல்றாங்க, எங்களுக்கு நிறைய விநியோகஸ்தர் வேணுங்கிறாங்க. இப்போ அவங்களே நேரடியா பல விநியோகஸ்தர்களை கண்டுபிடிக்கலாம், இல்ல ஏக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுத்து அவர் மூலமாவே பல விநியோகஸ்தர்களை கண்டுபிடிக்கவும் செய்யலாம். இதுல பல விநியோகஸ்தர்களை யாரால சிறப்பா கண்டுபிடிக்க முடியும்? பொருள் விநியோகம் செய்யறவராலையா இல்ல நிறுவனத்தாலையா? கண்டிப்பா விநியோகஸ்தரால தான். ஏன்னா அவங்க தான் களத்துல இருக்கிறவங்க. பொருட்களை பயன்படுத்தி திருப்தி அடைஞ்சவங்க அவங்களுக்கு தெரியும். இன்னும் யார் யாருக்கெல்லாம் தேவைங்கிறதும் தெரியும். அவங்க மூலமா ஒரு பொருளை விநியோகம் பண்றது நல்லது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல விநியோகஸ்தர்கள் கவர்ந்து இழுக்கப்பட இன்னொரு காரணமும் உண்டு. இப்ப சொல்லப்பட்ட விநியோகஸ்தர் ஏ அவரோட சகோதரர் வீட்டுக்கு ஒரு புது கார்ல போறாருன்னு வச்சுக்குவோம். அவரோட சகோதரர் அவர்கிட்ட, ஹே இது எப்படி வாங்கினேன்னு கேட்பார். நான் அந்த நிறுவனத்துல விநியோகஸ்தரா இருக்கேன், அதனால நிறைய சம்பாதிச்சேன்னு நீங்க சொல்லுவீங்க. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்க சகோதரரும் இதுல ஈடுபட விரும்ப வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு நிறுவனத்தை விட ஒரு விநியோகஸ்தர் இன்னொரு விநியோகஸ்தரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். இதுவே ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் கம்பெனி இதுக்கு நேர் எதிரான ஒரு நிறுவனம். அவங்களோட தயாரிப்புகளை யார் விநியோகம் பண்றாங்க? நிறைய நிறுவனங்கள் அதை பண்றாங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், மெடிக்கல் ஷாப்ஸ். ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் கம்பெனிக்காக இந்த விநியோகஸ்தர்களை யார் கண்டுபிடிச்சாங்க? ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்ஸ் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அவங்கள வேலைக்கு சேர்த்து அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்தாங்க. விநியோகஸ்தர்களை கண்டுபிடிச்சதுக்கு சேல்ஸ் ரெப்புக்கு ஒரு தடவை தான் இன்சென்டிவ் கிடைச்சிருக்கும். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வேலைக்கு வச்சு அவங்க மூலமா டிஸ்ட்ரிபியூட்டர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பல டிஸ்ட்ரிபியூட்டர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்சென்டிவ் உருவாக்குது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏக்கு என்ன சொல்லுது? நல்ல உன்னிப்பா கேளுங்க. விளம்பரத்துக்கு என்ன செலவு பண்றோமோ அந்த தொகையை உனக்கு இன்சென்டிவா நாங்க கொடுக்கறோம்னு சொல்றாங்க. அதோட சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேலைக்கு சேர்த்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய தொகையும் உனக்கு தரோம்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நீங்க யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரா சேர்த்து விட்டீங்களோ அவங்க பொருள் வாங்கும் போது அந்த பொருளுக்கான விலையில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தையும் உனக்கு கமிஷனா தரோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பணம் நீ மேலும் பல டிஸ்ட்ரிபியூட்டர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பயிற்சி தர ஒரு இன்சென்டிவா உனக்கு உதவும். நான் சொன்ன உதாரணத்து மூலமா மரபு வழி விநியோக முறையில உள்ள 2 சேனல்களை நீக்கி நெட்வொர்க்ல அதிக லாபம் கிடைக்கிற மாதிரி பண்றோம். இந்த முறையில நீயும் நானும் நம்ம பொருட்களை விநியோகம் பண்றதோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் குழுவியை உருவாக்குறது மூலமா நல்ல லாபத்தை அடையறதுக்கான வாய்ப்பை தரும். அதே சமயம் விலையையும் அதே அளவுல வச்சிருக்கோம். முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனத்தோட சிஇஓ கிட்ட நான் பேசினதை இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். டெக்சாஸ் டல்லஸ்ல இருக்கிற முன்னணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனத்தோட சிஇஓ டாம் நார்த்லியோட நம்ம பேச போறோம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க பல நிறுவனங்கள்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா இருந்திருக்கீங்க. அந்த அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியும். நீங்க சொன்ன மாதிரி என்னோட பிசினஸ் பின்னணியும் மரபு வழியில அமைஞ்சதுதான். நான் ஒரு பப்ளிஷிங் கம்பெனியோட ஃபவுண்டராகவும் பங்குதாரராகவும் இருந்தேன்.
அமெரிக்காவிலேயே அதிக அளவு ஆன்மீக புத்தகங்களை பிரசுரிச்சோம். வெற்றிகரமா செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு மேனேஜ்மெண்ட் மற்றும் கார்ப்பரேட் டெவலப்மெண்ட் கம்பெனில ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தேன். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருந்து ஹூஸ்டன், டல்லாஸ், சான் பிரான்சிஸ்கோல அலுவலக கட்டிடங்களை உருவாக்குனேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? டிம், எனக்கு ஒரு அபூர்வமான சந்தர்ப்பம் கிடைச்சது. அது எப்பன்னா 1985 அரசாங்கம் தொலைத்தொடர்பு சட்டங்களை மாத்தி அமைச்ச போது வீடுகள் மற்றும் சிறு தொழில் அமைப்புகளை தொலைத்தொடர்பு மூலமா இணைக்கிற வாய்ப்பை ஸ்பிரிண்ட்ங்கிற நிறுவனம் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு கொடுத்தது. அது மிகப்பெரிய நிறுவனமா வளர்ந்தது. தேசிய அளவிலான மார்க்கெட்டிங் பண்ற பொறுப்பு அவங்க எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. நான் 20 லட்சம் வாடிக்கையாளரை ஸ்பிரிண்ட்டுக்கு சேர்த்து கொடுத்தேன். அதோட சக்தி அப்பதான் புரிஞ்சுது. உலகத்துல முன்னணியில இருக்கக்கூடிய பல பெரிய நிறுவனங்களும் சரி, பல முக்கியமான பிரமுகர்களும் சரி, இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல இது செயல்படுத்துறத கத்துக்கிறாங்க. ரெண்டாவதா இது விரைவானதுன்னு கத்துக்கிறாங்க. மூணாவதா இதுக்கு விற்பனையால உண்மையான பொருளாதார மேம்பாடு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இது மக்களை நெருங்குற அளவு மரபு வழியால முடியாது. அந்த அளவுக்கு இது லாபகரமானதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப திறமையான விநியோக முறை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விநியோக முறை தான் எப்பவும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு வராங்க. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? சொல்றேன். உங்க தயாரிப்பை நாடு முழுவதும் எப்படி சீக்கிரமா விநியோகம் பண்ண முடியுங்கிறதுல நீங்க கவனம் செலுத்தணும். இன்னொரு வகை விநியோக முறைக்கு அடிப்படையில நிறைய பிரான்ச் ஆபீஸ்கள், ஊழியர்கள் நியமனம், வசதியான இடம் பார்க்கறது, வேர்ஹவுஸ்க்கு இடம் தேடுறதுன்னு பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அது இல்ல. விநியோகஸ்தர்கள், அதாவது ஆயிரக்கணக்கான பேர்கள் சொந்தமா செய்யற இந்த தொழில ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் எந்த அளவுக்கு பொறுப்பா செயல்படுமோ அதே அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோட திறம்பட செய்வாங்க. ஒரு இடத்துல விநியோக உரிமை எடுத்தவங்க மற்ற இடத்துல விநியோகம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தடை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இல்லன்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க? இது அவங்களோட பாரம்பரியமான கார்ப்பரேட் பின்னணியில கேட்கப்படுற புரிஞ்சுக்க வேண்டிய கேள்விதான். உண்மையாவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி புரிஞ்சுக்கிட்டா அதுல டெரிட்டோரியல் ரைட்ஸ்னே கிடையாதுன்னு தெரிஞ்சு ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா பழைய விநியோக முறையை மனசுல வச்சுக்கிட்டு மத்தவங்களை என் விநியோக எல்லைக்குள்ள வராம எப்படி தடுக்கிறதுன்னு கேட்பாங்க. ஆனா அவங்க எல்லைக்குள்ளேயே அவங்க முடங்கி தங்களோட செயல்பாட்டை குறிக்கிறத மறந்துடுறாங்க. இந்த அபிப்பிராயம் தொழில் போட்டிங்கிறத தவறா புரிஞ்சுகிட்டதால உருவான ஒரு சந்தேகம். மரபு வழி வர்த்தகத்துல தங்களோட கம்பெனிலிருந்தே போட்டி உருவாகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லை கட்டுப்பாட்டை விரும்பினாங்க, அதாவது உங்க எல்லையிலிருந்தே. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ள அற்புதமான விஷயம், இந்த போட்டிங்கிற கோட்பாடே தலைகீழா மாற்றப்பட்டிருக்கு. மக்கள் உங்களோட போட்டியில ஈடுபட்டு உங்க வருமானத்துல பாதிய அவங்க அடையறதுக்கு பதிலா, அதுதான் எல்லா இடத்துலயும் நடக்குது. இதுல உங்க கீழே உள்ள அமைப்பை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு அதிகமா உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு, அதாவது நிறைய பேர் சேர்ந்து அதிகமான அளவுல விற்பனை செய்யும் போது உங்க வருமானம் அதிகரிக்கிற மாதிரி இது உருவாக்கப்பட்டிருக்கு. மரபு வழி நிறுவனங்கள் விற்பனை பிரதிநிதிகளுக்கு எந்த அளவுக்கு கமிஷனை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைப்பாங்க. அதுலதான் அந்த நிறுவனங்களோட வெற்றியும் அடங்கி இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அந்த நிறுவனங்களுடைய கோட்பாடுகளை தலைகீழா மாறி இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப திறமையான சாமர்த்தியமான ஒரு நெட்வொர்க்கிங் நிறுவனம் தன்னுடைய விநியோகஸ்தர்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கிற மாதிரி தான் வழிவகை செய்யும். அதுலதான் அதோட வெற்றியும் அடங்கி இருக்கு. அவங்க இந்த துறையில களத்துல அதிகமா இறங்குறதுக்கு நிறைய மக்கள் அதை பத்தி பேசணும், இல்ல நிறைய பேர் அதை கேட்கணும். அவங்க விரிவடைகிற அளவுக்கு அவங்க தலைவர்கள் வளர முடியும். நிறுவனம் பெருசானா லாபமும் பெருசாகும். அதாவது ஒரு கார்ப்பரேட் மனப்போக்கு இல்லாம இது நேர்மாறானது. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா நல்ல பலன் கொடுக்கும். வெரி குட். இதை செய்ய சேல்ஸ் பேக்ரவுண்ட் தேவைப்படும் நீங்க நம்புறீங்களா? அதாவது வளர்த்துக்கிட்ட எந்த திறமையும் நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு பெரிய சாதகமா அமையும், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா இதை பொறுத்தவரை விற்பனை திறன் பின்னணி அவசியம் இல்ல, இருந்தாலும் நல்லதுதான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மக்களுக்கும் இடையில நடக்கிற வர்த்தகம். மக்கள் தங்கள் இயல்பான திறமைகளைத்தான் விற்பனை திறமையை விட அதிகம் பயன்படுத்துவாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றவங்கள நான் கவனிச்சதுல இருந்து அவங்க விற்பனை யுக்திகளையோ இல்ல விற்பனை தந்திரங்களையோ பயன்படுத்தினதில்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன நடக்குதுங்கிறத அவங்களே நேரடியா பாக்குறதால அந்த முறைகளை அவங்க கொஞ்சம் கூட விரும்புறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க அதிகமான ஊக்கம், திருப்தி தர விஷயங்கள், ரொம்ப நம்பிக்கைகள் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. தான் என்ன செய்யறமோ அதுல உண்மையான அக்கறையும் ஈடுபாடும் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. மனித உறவுகள், அதத்தான் நான் பெரிய திறமை நினைக்கிறேன். உலகத்துல எல்லாருக்கும் திறமை இருக்கு, குழந்தைகள் கிட்டே இருக்கு. அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு தேவையான விஷயம். இவங்க எல்லாரும் இந்த நிறுவனத்துக்குள்ள ஒன்னா சேர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பீங்க? எந்த அளவுக்கு ஆர்வமும் உழைப்பும் இருக்கோ அந்த அளவுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அவருக்குள்ள தகுதி அளவுக்கு அவருக்கு வருமானம் கிடைக்கும். அவங்க என்ன செய்யறாங்க, என்ன கொண்டு வராங்க, அதுக்கு அதிகமும் இல்ல குறைவும் இல்ல.
நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உள்ள பெரிய விஷயம், நீங்க நல்லா உழைச்சா அதிகமா சம்பாதிக்கலாம், நல்லா இல்லனா நல்லா ஆக கத்துக்கலாம், இல்ல வேற யார்கிட்ட இருந்தாவது கத்துக்கலாம். மக்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு காரணம் அந்த அமைப்பு அதுக்கு ஏத்தா மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டூப்ளிகேஷன் கொள்கைகள் ஈடுபடுற விநியோகஸ்தர்களுக்கு லாபம் தர வகையில அமைக்கப்பட்டிருக்கு. அதனால ஒண்ணு சேர்க்கிறது, மேலும் விரிவாக்கம் செய்யறது, திறமைய டூப்ளிகேட் பண்ணி பெருக செய்யறது மூலமா இந்த காம்பன்சேஷன் பிளான் அப்ளைன்ஸ் பெரிய பலன் கொடுத்து பெரிய பெரிய தொகைகளுக்கான செக்குகளை அவங்க வாங்க வைக்குது. இதுவரைக்கும் நீங்க உங்க நிறுவனத்துல கொடுத்த மிகப்பெரிய தொகைக்கான செக் எவ்வளவு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாசம் தரப்படக்கூடிய செக்கு தொகை கிட்டத்தட்ட $10,25,000 செக். இது சாதாரண விஷயம் இல்ல, உண்மையிலே ரொம்ப அபூர்வமான விஷயம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறதுக்கு உங்களை கவரக்கூடிய காரணங்கள் இதெல்லாம். 1, பொருட்களை நீங்க ஹோல்சேல்ல வாங்கலாம். 2, வியாபாரத்துல உள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நீங்க ஒரு முதலாளியாக போறீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம் தான் பணிக்கான ஊழியர்களை நியமிக்க போகுது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம் தான் பொருட்களையும் ஸ்டாக் வச்சுக்க போகுது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம் தான் தயாரிப்பில் ஈடுபட போகுது. ஸ்டோரேஜ் அவங்க பொறுப்பு. விலை நிர்ணயம், பேக்கிங், டிரான்ஸ்போர்ட்டிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், கேட்டலாக், ப்ரோஷர்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், அக்கவுண்டிங், கவர்மெண்ட் ரிலேஷன்ஸ், பேரோல்னு எல்லாம் அவங்க பொறுப்பு. டிஸ்ட்ரிபியூட்டர்களான நாம மார்க்கெட்டிங்ல மட்டும் முழு கவனம் செலுத்தினா போதும். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனமே மீதி எல்லா பொறுப்பையும் ஏத்துக்குது. ஏன் இது அந்த அளவுக்கு சிறப்பா செயல்படுது? உங்களை ஒரு கேள்வி கேட்கறது மூலமா இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு பொருளையோ இல்ல சேவையோ மார்க்கெட் பண்ண மிக பொருத்தமான நபர் யாரு? இதுக்கு நான் சொல்ல போற பதில கடந்த 8 வருஷங்களா மறுத்த ஒரு ஆள் கூட கிடையாது. திருப்தி அடைஞ்ச வாடிக்கையாளர் ஒருத்தர் தான் ஒரு பொருளையோ சேவையோ மார்க்கெட் பண்ண பொருத்தமான நபர். இதுதான் வாய்மொழி விளம்பரம்னு சொல்லுவாங்க. நான் சொல்றதை யோசிங்க. நீங்களும் உங்க 5 நண்பர்களும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கீங்க. வெயிட்டர் வந்து உங்ககிட்ட தண்ணியை கொடுத்துட்டு சாப்பிட என்ன வேணும்னு கேட்கறதுக்கு முன்னால நீங்க என்ன பேசிக்கிட்டு இருப்பீங்க? இது விளக்கறதுக்கு 5 நண்பர்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துருக்கிற ஒரு படத்தை நான் இப்ப எடுத்துக்கிறேன். இப்ப காட்டப்படுற நபர் ஏட் தான் பார்த்த ஒரு சினிமாவை பத்தி எல்லாருக்கும் விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த திரைப்படத்தை பத்தி அவர் என்ன சொல்றாரு? ஓ மை காட், அந்த படத்தை நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். எதுக்காக இல்லைனாலும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்காவது பார்க்கணும். அடுத்து காட்டப்படுற நபர் டேவிட் ஷெரான் கிட்ட நீ எப்படி இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கன்னு கேட்கிறாரு. ஒரு ப்ரோக்ராம்ல காட்டப்பட்ட ஹெல்த் சப்ளிமெண்ட்டை நான் சாப்பிடுறேன்னு அவ சொல்றான். ஆச்சரியப்பட்ட டேவிட், இது ரொம்ப நல்லா இருக்கே, நீ போறதுக்கு முன்னால அந்த சப்ளிமெண்ட்டை பத்தி எனக்கு விளக்கமா சொல்லிட்டு போன்னு சொல்றாரு. இந்த உரையாடல் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஜேனுக்கு அவளோட செல்போன்ல ஒரு கால் வருது. தன்னோட அட்ராக்டிவான செல்போனை எடுத்து அந்த காலை அவ அட்டன் பண்றா. அவ பேசி முடிச்சதும் இந்த போன் பார்க்க நல்லா இருக்கே, அதை கொஞ்சம் காட்டுன்னு எட் கேட்கிறாரு. அதை காட்டும் போது ஜேன் இது அப்படி ஒண்ணும் விலையாகலன்னு சொன்னா. நான் ஈடுபடுற ஒரு மார்க்கெட்டிங் நிறுவனத்துல இது எனக்கு குறைச்ச விலையில கிடைச்சதுன்னு சொல்றான். இது எப்படி கிடைச்சது? அந்த நிறுவனத்தோட பேர் என்ன, போன் நம்பர் என்னன்னு எட் கேட்கிறாரு. இப்ப அவங்க எல்லாரும் அங்க என்ன பண்றாங்க? வியாபாரம் பண்றாங்க. ஒருத்தர் வியாபாரம் பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்க போய் நீங்க சேல்ஸ் பர்சனான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியும் சரி, செல்போன் இண்டஸ்ட்ரியும் சரி, ஃபுட் சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரியும் சரி, இப்ப இவங்க பேச்சு மூலமா லாபம் அடைஞ்சிருக்காங்க. அதாவது இந்த எல்லா இண்டஸ்ட்ரிகளுக்குமே இப்ப இலவச விளம்பரம் கிடைச்சிருக்கு. நீங்க செஞ்ச இந்த விளம்பரத்துக்கு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறது நியாயம் தானே? ரேடியோ, டெலிவிஷன், பேப்பர் விளம்பரங்களை விட வாய்மொழியா போற விளம்பரங்களுக்கு மதிப்பு அதிகம். இந்த 2 வகைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, வாய்மொழி விளம்பரங்கள் உறவு முறை அடிப்படையா கொண்டது. அதோட சிறப்பு என்னன்னா, இதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை மத்த விளம்பரங்களுக்கு கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அட்லாண்டாங்கிறவங்களுக்கு ஒரு டெலிபோன் சர்வீஸ் கம்பெனில இருந்து போன் பண்ணி உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் காலுக்கு 15% டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்றாங்க. அதுக்கு அட்லாண்டா இப்ப இருக்கிற சர்வீஸ் எனக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்றாங்க. என்னடா அது 15% டிஸ்கவுண்ட் கூட வேண்டான்னு ஒருத்தர் சொல்றாங்களே, டெலிமார்க்கெட் கன்ஃபியூஸ் ஆறாரு. ஏன்னா அட்லாண்டாக்கு அதுல நம்பிக்கை வரல. அட்லாண்டாவோட உறவுக்காரர் டெய்லர் கால் பண்றாரு. அவரு, அட்லாண்டா, நான் வேலை பார்க்கிற டெலிபோன் சர்வீஸ் கம்பெனில லாங் டிஸ்டன்ஸ் காலுக்கு 10% டிஸ்கவுண்ட் தராங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட கம்பெனியோட டெலிபோன் சர்வீஸ ஒரு 10 பேரை ஏத்துக்கிற மாதிரி அட்லாண்டா செஞ்சா அவங்களோட ஒவ்வொரு மாச பில்லையும் தன்னோட நிறுவனமே கட்டிடும், உங்களுக்கு பில்லே வராதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஆரம்பிச்ச புது பிசினஸுக்கு இது உதவியா இருக்கும்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இந்த விளம்பரத்தோட சக்திக்கு ஈடா உலகத்துல வேற ஒரு எந்த விளம்பரம் இதை நெருங்க முடியுமா? என் பேரு மார்கரெட் ஸ்டீவ். நான் கலிபோர்னியாவில இருக்கேன். இப்ப எனக்கு 50 வயசு ஆக போகுது. கடந்த 4 வருஷங்களா இந்த தொழில பார்ட் டைமாவும் ஃபுல் டைமாவும் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த தொழில் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. நீங்க முதல் முறையா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படி ஈடுபட்டீங்க? முதல்ல இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா என் ஃப்ரெண்டு மூலமா தான் நான் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவ எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கா. அவ என்ன வற்புறுத்தினதுனாலதான் நான் இந்த ப்ராடக்ட யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். முதல்ல இது தப்பா இருக்கும்னு நினைச்சேன். அது தப்பா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும்னு கூட நினைச்சேன்.
ஆனா அந்த ப்ராடக்ட பயன்படுத்தினதுக்கு அப்புறம் என்னோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுச்சு. அதனால கடந்த 5 வருஷங்களா, அதாவது 45 வயசுல இருந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். வெரி குட். அவங்க பேர் என்ன? பார்பரா குவின். உங்களை இந்த பிசினஸ்ல ஈடுபடுத்தினதுக்காக பார்பரா மேல உங்களுக்கு ஏதாவது கோபம் இருக்கா? நான் தினமும் ராத்திரி பிரார்த்தனை செய்வேன். என்னோட ஆரோக்கிய வாழ்க்கைக்காக பார்பராவுக்கு நான் வாழ்க்கை பூரா கடமைப்பட்டிருக்கேன். அவ மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. உங்க பொருளாதாரத்துல என்ன முன்னேற்றம் வந்தது? ரொம்ப பிரமாதமா இருக்கு. என் வாழ்க்கையில இதுக்கு முன்னால வாரத்துக்கு 60 மணி நேரம் உழைச்சு வருஷத்துக்கு $40,000 சம்பாதிப்பேன். இந்த தொழில ஈடுபட்டு 3வது வருஷத்துல நான் இந்த ப்ரோக்ராம்ல கவனம் செலுத்தி என் வருமானம் இந்த வருஷத்துல $1,70,000 ஆக போகுதுன்னு கணிச்சிருக்கேன். அதாவது தொழில இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப 5வது வருஷம் ஆரம்பிக்க போகுது. என்னோட 50வது வயசுல இந்த அளவு வருமானம்னா 65வது வயசுல எவ்வளவு ஆகும்னு பாத்துக்கோங்களேன். நீங்க எவ்வளவு வருஷம் சேல்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டத பத்தியா? எதுவும் இல்ல. இது வரைக்கும் அதிகமான அனுபவம் கிடையாது. உங்க வாழ்க்கையில எதையுமே சேல் பண்ணலையா? இது வரைக்கும் நான் எதுவும் சேல்ஸ் பண்ணது கிடையாது. இப்பவும் பண்றது கிடையாது. என்னோட அனுபவங்களையும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச பலன்களை பத்தியும் நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். அவங்களே வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு தடவை ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, என் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் வச்சு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாரு. அவங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வேற யாரை வச்சு பணம் சம்பாதிக்கும் போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க? அறிமுகமே இல்லாத ஒருத்தரை வச்சா? புதுசா ஒருத்தரை வச்சு பணம் சம்பாதிக்கிறது எப்படி நியாயப்படுத்துவீங்க? தரமான பொருளையும் நல்ல சேவையையும் உங்களுக்கு நியாயமான விலையில கொடுப்பேன்னு அவங்களுக்கு சொல்லிதானே நியாயப்படுத்துவீங்க. அதையே உங்க நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ தரக்கூடாது. உங்க உறவினர்கள் நண்பர்களோட இடத்துல நீங்க இருந்து பாருங்க. உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நல்ல பொருளையோ இல்ல நல்ல சேவையோ உங்களுக்கு தராம ஒரு புதிய நபருக்கு கொடுப்பாங்களா அவங்க? உங்க நண்பர்களோ குடும்ப உறுப்பினர்களோ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா அவங்க கிட்ட தானே நீங்க வாங்குவீங்க. என் சகோதரி பிரிண்டிங் பிசினஸ்ல இருக்கா. நான் அவகிட்ட என்ன சொல்லுவேன்? நீ நியாயமான விலையில தரமான சர்வீஸ கொடுத்தா நான் உன்னை தவிர அந்த பிசினஸ் வேற யாருகிட்ட கொடுப்பேன்னு சொல்லுவேன். இதுதானே சரி? உலகத்தோட பல முன்னணி விளம்பர நிறுவனங்களோட உரிமையாளர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்துல ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நாம பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய அளவுல பிரம்மாண்டமா விளம்பரங்கள் பண்ணியும் வாடிக்கையாளர்கள் மனசுல ஒரு சின்ன இடத்தை கூட பிடிக்க முடியாத போது சின்ன அளவிலான இந்த நிறுவனங்கள் அவங்க மனசுல சுலபமா இடம் பிடிச்சிருது. 10 வருஷத்துல $100 கோடி அளவுக்கு வியாபாரம் செஞ்ச 2 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்களை எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களா பல நிறுவனங்கள் வெவ்வேறு தொழில ஈடுபட்டதால 10 நிறுவனங்கள் தான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சேல்ஸ் வால்யூம் வளரத சொல்லி முடிக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு உறுதி தரேன். நீங்க உலகத்தோட எவ்வளவு பெரிய முன்னணி நிறுவனத்தோட சிஇஓவா இருந்தாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விநியோக முறை எவ்வளவு சிறப்பாவும் திறனோடையும் செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆச்சரியத்துல புரஞ்சு போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாம AT&Tங்கிற டெலிபோன் நிறுவனத்தோட லாங் டிஸ்டன்ஸ் சர்வீஸ்ல 30% பிசினஸ் வால்யூம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி எடுத்துக்கிச்சுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. 1996 வருஷம் எடுத்த மதிப்பீட்டின்படி அமெரிக்காவில் மட்டுமே $2,000 கோடி மதிப்புள்ள பிசினஸ் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா மட்டுமே நடந்திருக்கு. மிகப்பெரிய நிறுவனங்களான ஜில்லட், கோல்கேட், சிட்டி பேங்க், MCI, IBM, டொயோட்டோ, ஜீராக்ஸ், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், ஜெனரல் மோட்டார்ஸ், ஜெனரல் எலக்ட்ரிகல்ஸ், கோகோ கோலா இதெல்லாம் தங்களோட சில தயாரிப்புகளை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா விநியோகம் பண்ணதா நான் படிச்சிருக்கேன். இந்த விநியோக முறை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். யாரு ப்ராடக்ட்ஸ சேல்ஸ் பண்ண போறாங்க, சேல்ஸ் வால்யூம் எப்படி அதிகரிக்குதுங்கிறத இந்த கியர் மூலமா நான் விளக்க போறேன். இங்க 3 கியர்கள் இருக்கு. முதல் கியர் இந்த பிசினஸ் ஆராய்ச்சி பண்ணி பாத்துருவோங்கிறவங்க கிட்ட இருந்து வர எக்ஸ்ப்ளரேட்டரி வால்யூம். இப்ப நீங்க இங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்து நீங்க என்ன செய்வீங்க? முதல் வேலையா அந்த ப்ராடக்ட போய் வாங்குவீங்க, அந்த சர்வீஸ பயன்படுத்திப்பீங்க. ஒரு ப்ராடக்ட நீங்க ப்ரமோட் பண்ணணும்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அது மேல நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கை மூலமாவே ஒரு சேல்ஸ் வால்யூம் உருவாகுது. நீங்க ஒரு ப்ராடக்ட வாங்கும் போது ஒரு குறிப்பிட்ட வால்யூம் உங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இந்த வால்யூமை எப்படி அதிகரிக்கலாங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் தரேன். நானும் என்னோட பார்ட்னரும் எங்க கம்பெனி கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த மாசத்துல யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம்னு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணோம். அந்த ஒரு மாசத்துக்குள்ள உலகம் பூராவும் 2400 பேர் புதுசா எங்களோட பிசினஸுக்குள்ள வந்தாங்க. இப்போ புதுசா வந்தவங்கள சில பேராவது ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட எங்களோட ப்ராடக்ட்ஸ வாங்கியிருந்தாங்கன்னா எங்க பிசினஸ் வால்யூம் அதிகரிக்கிறதோட இந்த பிசினஸ பத்தியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நடுவுல ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். எல்லா பிசினஸுக்கும் 2 பக்கம் உண்டு. காம்பன்சேஷன் பக்கமும் உண்டு, ப்ராடக்ட்ஸ் பக்கமும் உண்டு. இந்த வீடியோல நீங்க பாக்குறது காம்பன்சேஷன் பக்கத்தை பத்தின விளக்கத்தை மட்டும்தான். ஒரு நல்ல ப்ராடக்ட் இல்லாம நல்ல காம்பன்சேஷன் கிடைக்க முடியாது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்னோட நோக்கம் காம்பன்சேஷன் சைட பத்தி நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெளிவா விளக்கம் கொடுக்கிறது தான். ப்ராடக்ட்ஸ் இன்ஃபர்மேஷனை பத்தி இந்த வீடியோவை உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ இந்த முதல் கியர் இந்த பிசினஸ பத்தி மக்கள் ஆராய்ச்சி பண்ற எக்ஸ்ப்ளரேட்டரி கியர். இந்த கியர் 2வதா இருக்கிற
ஹோல்சேல் கன்சம்ஷன்ங்கிற கியரை இயக்கும். ஒரு ப்ராடக்ட்டும் சேவையும் ஜனங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தொடர்ந்து அதையே வாங்க விரும்புவாங்க. இதை அடிப்படையா வச்சுதான் ஹோல்சேல் கார்ட்ஸுகள் விற்கிற கிளப்புகள் எல்லாமே இயங்குது. மெம்பர்ஷிப்புக்கு 40, 50, 60 டாலர்னு கட்டிட்டு பொருட்களை ஹோல்சேல்ல வாங்குவாங்க. இப்போ ஹோல்சேல் கன்சம்ஷன் வால்யூம் எவ்வளவு பெருசுங்கிறத யோசிச்சு பாருங்க. இதத்தான் லாயல் கன்சியூமர் வால்யூம்னு சொல்லுவாங்க. அதாவது வாடிக்கையாளர்களுக்கு பொருளோ அல்லது பொருளோட விலையோ ரொம்ப பிடிச்சு போயிடும். இந்த வகையான வால்யூம் மிக நிரந்தரமானது. அதாவது சேல்ஸ் வால்யூம் அளவுக்கு இதுவும் நிரந்தரம். இந்த வகையில உலகம் பூரா என்னோட குழுவுல 56,000 பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சின்னதா ஒரு கணக்கு போடுவோம். அவங்க ஒவ்வொரு மாசத்துக்கும் $5 இருந்து $20 வரைக்கும் பொருட்களை வாங்குறதா வச்சுப்போம். 56,000 இன்டு 5, 10, 15 எதுவா இருந்தாலும் சரி, இது மிகப்பெரிய கன்சம்ஷன் வால்யூம். சேல்ஸ் வால்யூம் இயக்கிற மூணாவது கியர் ரீட்டைல் வால்யூம். இது எல்லாருக்கும் சுலபமா புரியும். ஏன்னா இந்த வகை பிசினஸ் தான் எல்லாரும் பண்றாங்க. குறைச்ச விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கிறது. ஹோல்சேல்ல இருந்து ரீட்டைல்ல கிடைக்கிற ப்ராஃபிட். பொதுவா மத்த பிசினஸ்ல ரீட்டைல் வால்யூம் மட்டும் தான் உண்டு. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இந்த 3 வால்யூங்களும் உண்டு. நாம பொருட்களை மார்க்கெட் பண்ற விதமே வாய்மொழி விளம்பரங்கள் மூலமா தான். ரெஸ்டாரண்ட்ல இருந்த 5 நண்பர்களை வச்சு நான் உங்களுக்கு புரிய வச்சேனே, அதே மாதிரி தான். நான் எப்படி ரீட்டைல் மார்க்கெட்டிங் பண்றேன்னு இன்னொரு வழியை காட்டுறேன். நான் ஒருத்தர்கிட்ட இந்த பிசினஸ் ப்ராடக்ட்ஸ் ரெண்டையுமே சொல்லுவேன். அப்போ அந்த ஆள் எங்கிட்ட உன் பிசினஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா உன்னோட பொருட்கள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. இப்போ அவர் எனக்கு ரீட்டைல் வாடிக்கையாளரா ஆயிடுறாரு. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. அதாவது நீங்க ரீட்டைல் வால்யூம்ல மட்டுமே லாபம் சம்பாதிக்கல. உங்க நிறுவனத்துல உள்ள எல்லாரோடையுமே சேர்ந்து 3 வால்யூம்லயும் நீங்க லாபம் சம்பாதிக்கிறீங்க. ஒரு தடவை இது எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சுன்னா வேற எந்த வகையான விநியோக முறைக்கு நான் போக விரும்ப மாட்டேன். மத்த எல்லா வகையும் இதோட ஒப்பிடும்போது அதிக பலன் தராதவை. இதுக்கு முன்னால நீங்க இந்த வகையான பிசினஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம், முயற்சி பண்ணி கூட பாத்திருக்கலாம். இந்த பிசினஸ்ல ஈடுபட்டு வெற்றி அடைஞ்சவங்களை பற்றியும் தோல்வி அடைஞ்சவங்களை பற்றியும் தெரிஞ்சிருக்கலாம். நான் முதல்ல இந்த பிசினஸ்க்கு வந்தபோது ஒருத்தர் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இதுல ஈடுபட்டு தோல்வி அடைஞ்ச ஒருத்தர் எனக்கு தெரியும்னு அவர் சொன்னாரு. இதை கேட்டு நான் மனசு மாறிடுவேன் அவர் நினைச்சாரு. ஒரு விஷயத்துல தோல்வி வர்றது சகஜம். தோல்விங்கிறது பொதுவா எல்லா விஷயத்திலயுமே உண்டு. என்னோட ஹைஸ்கூல்ல கூட படிச்சவங்க ஃபெயில் ஆகி பாத்திருக்கேன். வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய மிக மோசமான காரியம் எதுன்னா தோல்வி அடைஞ்சவங்களோட உங்களை ஒப்பிட்டு பாத்துக்கிறது தான். ஏன்னா இந்த பிசினஸ் அவங்க எப்படி அணுகினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க இதை ஒரு தொழிலா மதிச்சு செஞ்சாங்களா இல்ல ஒரு பொழுதுபோக்கா நினைச்சு செஞ்சாங்களா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, மற்றவர்களோட வெற்றியையோ தோல்வியோ வச்சு உங்களோட திறமையையும் உங்களால எந்த அளவுக்கு சாதிக்க முடியுங்கிறதையும் நீங்க மதிப்பிடக் கூடாது. வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்த மாதிரியும் தான் இந்த பிசினஸும். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிடைக்கும். எப்படி இருந்தாலும் இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு அதீத தனித்தன்மை இருக்கு. அன்னைக்கு ஒருத்தரை நான் சந்திச்ச போது அவர் என்கிட்ட சொன்னாரு, ஹே டிம், இந்த பிசினஸ்ல நீ சாதிச்ச மாதிரி சராசரி மனுஷனால முடியாதுன்னாரு. நான் அவரை கேட்டேன், சரி ஆல்பர்ட், ஒரு சராசரி மனுஷன் என்ன ஸ்பான்சர் பண்ணலாம் இல்லையா? இதை கற்பனை பண்ணி பாரு. வெரி ஆவரேஜ்னு பேருள்ள ரொம்ப சராசரியான மனுஷன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்குவோம். ஒரு $25 மில்லியன் மதிப்புள்ள கம்பெனியை உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது தன்னோட விடாமுயற்சியால இந்த வீடியோவை பார்த்துட்டு ப்ராடக்ட்ஸ்களை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது டாப் ப்ரொடியூசர்ங்கிற ஒரு பிசினஸ் பில்டர் அவன் சந்திக்கிறான்னு வச்சுக்குவோம். அந்த டாப் ப்ரொடியூசர் $10 மில்லியன் மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தை குறுகிய காலத்துல இந்த சராசரி மனுஷனுக்கு கீழே இருந்துதான் உருவாக்குறாருன்னு எடுத்துக்குவோம். அதாவது அந்த சராசரி மனுஷனுக்கு டாப் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு ஆளை ஸ்பான்சர் பண்ற திறன் இருந்தா போதும். இந்த வெரி ஆவரேஜ்ங்கிற மனிதர் விடாமுயற்சியோட இதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தா கூடிய சீக்கிரம் இன்னொரு டாப் ப்ரொடியூசரை சந்திக்க முடியும்னு கத்துக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே இந்த மிஸ்டர் வெரி ஆவரேஜ்ங்கிற மனிதர் மிஸ்டர் ஆவரேஜா மாறிடுறாரு. ஒரு நாள் அவர் விழிப்படைறதோட ஒன்ன உணர்ந்துக்கிறாரு. தானும் ஒரு டாப் ப்ரொடியூசர், தனக்குள்ள அந்த திறமை என்னைக்கும் இருந்திருக்கு. அதனாலதான் உலகத்திலேயே இது தலை சிறந்த பிசினஸா இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா மிக ஆவரேஜ் மனிதர்களும் விடாமுயற்சி மட்டும் இருந்தா தாங்களும் டாப் ப்ரொடியூசர்கள் தான் உணர வைக்கக்கூடிய திறன் இந்த பிசினஸுக்கு தான் இருக்கு. இந்த பிசினஸ்ல கிடைக்கக்கூடிய தனிமனித ஆளுமை வளர்ச்சி கிடைக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியோட ரொம்ப பெருசு. இந்த தொழிலோட இன்னொரு விசேஷம், வேற ஒரு வேலையில பிஸியா இருக்கிறவர் கூட எக்ஸ்ட்ரா இன்கம்காக இந்த தொழிலை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்த என்னைக்காவது ஒரு நாள் அவரோ அவரோட நிறுவனத்தில் உள்ள யாரோ டாப்ஸ் ப்ரொடியூசரை ஸ்பான்சர் பண்ணலாம். அந்த சந்தர்ப்பம் நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கும். என்னோட கேள்வி என்னன்னா, இதை உங்களால செஞ்சு வெற்றி அடைய முடியுமா? எனக்கு உங்களை தெரியாது, ஆனா உங்களால முடியும்னு நம்புறேன். இப்ப நீங்க செய்யறது நல்லா செய்யணும்னா என்ன பண்ணுவீங்க? அது நல்லபடியா வர வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுல ஈடுபட்ட பிறகு ஒரு விஷயத்தை உங்களால சரியா செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை மாத்திக்கிங்க. அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிங்க, அதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கங்க. புதுசா ஒரு திறமையை கத்துக்கிறது சுலபம். இருக்கிற ஒரு திறமையை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு தொழில ஈடுபட்டு அந்த திறமை வீணாகிறத விட நான் முதல்ல சொன்னதை செய்யறது மேல். உங்களால முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்தை எதிர்கொண்டு அதை மாத்துங்க, அதோட போராடுங்க, வெற்றியும் அடையுங்க. யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு $30,000 சம்பளம் தரக்கூடிய ஒரு சாதாரண வேலையில இருக்கீங்க.
அப்போ அந்த நிறுவனத்தில இருந்து உங்களை தேடி வந்து அவங்க சொல்ற குறிப்பிட்ட சாஃப்ட்வேரை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு $5000 அதிகமா தரோம்னு சொல்றாங்க. அப்போ நீங்க அந்த சாஃப்ட்வேரை கத்துக்குவீங்களா? நீங்க கத்துக்கிட்ட அந்த சாஃப்ட்வேரை நிறுவனத்தில் உள்ள மத்தவங்களுக்கு நீங்க கத்து கொடுத்தா உங்களுக்கு வருஷத்துக்கு மேலும் $10,000 தரேன்னா எப்படி இருக்கும்? பண்ணுவீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்க. எப்படி பண்ணுவீங்க? அதுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்திலேயே வந்து நீங்க கத்துக்கிட்ட சாஃப்ட்வேரை இன்னும் நிறைய பேருக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு குழுவை உங்களால உருவாக்க முடிஞ்சுன்னா வருஷத்துக்கு இன்னும் $50,000 அதிகம் தரேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பண்ணுவீங்க இல்லையா? அதேதான் இந்த பிசினஸும் அதேதான். நான் முதல்ல இந்த பிசினஸ்ல சேர்ந்த போது கடற்படையில அண்டர் வாட்டர் பாம்பு ஸ்குவாட் டெக்னீஷியனா இருந்தேன். கம்யூனிகேஷன்ல எனக்கு திறமை கொஞ்சம் கூட கிடையாது. என் நண்பர்கள் கிட்ட நான் பேசும்போது அவங்க எப்படி சகிச்சுக்கிட்டாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. நான் இந்த பிசினஸ பார்ட் டைமா 1.5 வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல நிறைய கத்துக்கிட்டேன். ஆனா ஏற்கனவே எனக்கு தெரியும், ஒண்ணு காரணம் சொல்லி மழுப்பலாம், இல்ல பலன் கிடைக்கும். ரெண்டு சேர்ந்து இருக்க முடியாது. இது வரைக்கும் நான் சுத்தி வளைச்சு பேசினாலும் இப்ப நேரடியா சொல்ல போறேன். இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தையும் பொருளாதார சுதந்திரத்தையும் தர வேண்டாமா? உங்க திறமையை நீங்க வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களையே குறைவா மதிப்பிட்டு மத்தவங்க கனவை நிறைவேற்ற நீங்க உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த தொழிலை பத்தி நான் கேள்விப்பட்டதும் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். எல்லாமே கஷ்டம்தான். வாழ்க்கையில நினைச்சது கிடைக்காம கஷ்டப்படுறதை விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டங்களையே தூக்கி எறியறது பெரிய கஷ்டம் இல்லையே. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க எந்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாலே யாருக்கிட்டயாவது போய் பர்மிஷன் கேட்கிற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. உண்மையிலேயே எத்தனையோ வசதியான பணக்காரங்க ஏதோ ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பணக்காரன் ஆனாங்க நினைக்கிறீங்களா? யாருக்கிட்டயாவது பர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நெப்போலியன் ஹில்லோட கிளாசிக் புக்கான திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கை எடுத்துக்குவோம். அவரோட ஆராய்ச்சி ஒரு விஷயத்தை தெளிவாக்குது. மத்தவங்களோட அபிப்பிராயத்தை பத்தின பயம் ஒண்ணு பொருளாதார ரீதியா ஒருத்தர் வெற்றி அடையாம தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாயிடுது. என்னோட ஆராய்ச்சியில நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். நீங்க கவலைப்படுற மாதிரியான அபிப்பிராயங்களை சொல்லக்கூடிய மனிதர்களோட ஒரு லிஸ்ட்டை எடுத்தீங்கன்னா அவங்க மொத்தத்துல 5 நபர்களுக்கும் குறைவா தான் இருப்பாங்க. வாழ்க்கையில நீங்க விரும்பினதை அடையறத தடுக்க சாதாரணமான இந்த 5 நபர்களை நீங்க அனுமதிக்க போறீங்களா? அவங்க நிச்சயம் உண்மையான நண்பர்களா இருக்க மாட்டாங்க. அவங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவங்க நினைக்கிறத சொல்றத பத்தி நீ கவலைப்பட மாட்ட. ஏன்னா உண்மையான நண்பன் உங்களை எந்த விஷயத்திலயும் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டான். உண்மையில என்கரேஜ் மட்டும் தான் பண்ணுவான். நான் சொல்றத நம்புங்க. என்ன காப்பாத்துறதா சொல்லிக்கிட்டு என்ன சுத்தியும் சில பேர் இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க என் குழந்தைய படிக்க வைக்கவோ, என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன காப்பாத்தவோ, எனக்கு தேவைப்பட்டது வாழ்க்கையில கிடைக்கவோ ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், காலாவதியான தகவல்களை வச்சு உங்களோட அபிப்பிராயங்களையோ இல்ல முடிவுகளையோ எடுக்காதீங்க. இதுக்கு முன்னால நீங்க இந்த தொழிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல இதுல ஈடுபட்டிருக்கலாம். அதுக்காக இதுல மாற்றங்களே வந்திருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. 1 இல்ல 2 இல்ல 20 வருஷங்களுக்கு முன்னாலேயே இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி கேள்விப்பட்டு இதுல ஈடுபட்டவங்கள 100 பேருக்கு மேல எனக்கு தெரியும். அவங்களாம் இப்ப மறுபடியும் இன்னொரு கம்பெனில சேர்ந்து பணம் பண்ணதும் எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு பல நிறுவனங்கள் தங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு பல கோடி ரூபாய்களை கமிஷனா தராங்க. அதனால இன்னைக்கு இது ஒரு உண்மையான தொழில் வாய்ப்பா உருவாயிருக்கு. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பல பேர் ஈடுபட முன்வர காரணம் அவங்க தங்களோட வாழ்க்கையை தாங்களே நிர்ணயிக்கணும்னு விரும்புறாங்க. வாழ்க்கையில ஒரு தரம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் அவங்களுக்கு தருது. நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பல பேரை நான் பார்த்திருக்கேன். நேரத்தை அவங்க கட்டுப்படுத்துற மாதிரி இல்லாம நேரம் அவங்களை கட்டுப்படுத்துறதா பல பேர் காட்டிப்பாங்க. நேரமே இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கைங்கிற கணக்குல எல்லாருக்குமே சமமா கிடைக்கக்கூடியது நேரம் ஒண்ணுதான். பாருங்க, எல்லாருக்குமே சமமான அறிவு இருக்கிறது இல்ல, எல்லாருக்குமே தொழில் ஆரம்பிக்க சமமான பணம் இருக்கிறது இல்ல. ஆனா ஒரு நாள்ல எல்லாருக்குமே சமமான நேரம் மட்டும் இருக்கு. ஒரு நாளைக்கு தனக்கு இருக்கிற 24 மணி நேரத்தை பயன்படுத்தி வருஷத்துக்கு வெறும் $10,000 சம்பாதிக்கிறோம்னு பாத்திருப்பீங்க. அதே 24 மணி நேரத்தை பயன்படுத்தி வருஷத்துக்கு $1 கோடி சம்பாதிக்கிறவங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வித்தியாசத்தை விளக்கமா சொல்றேன். அடிக்கடி நிறைய பேர் இதை சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா வேலைகளையும் அடுத்தவங்க கிட்ட விடுறதை விட அந்த வேலைகளை நாமளே செஞ்சு முடிக்கிறது மேல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றவங்க என்ன ஆவாங்க? எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அந்த இடத்துலயே ஆணி அடிச்ச மாதிரி நின்னுடுவாங்க, வளர மாட்டாங்க. அவங்க அவங்களோட நேரத்தை செலவழிப்பாங்களே தவிர அதை ஒரு நல்ல முதலீடா ஆக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். எல்லா வேலைகளையும் தாங்களே செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வளமை கண்ணுக்கே தெரியாது. மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற அளவுக்கு பொறுமை உள்ளவங்களை வளமை தானே தேடி வரும். மற்றவங்களுக்கு பொறுமையா பயிற்சி கொடுத்து அவங்கள வளர்த்து விடுறதுனால கிடைக்கிற சக்தி எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ உங்க செயல்திறன் அதிகரிக்கிறதோட வளமையை நோக்கின பாதையில நீங்க போறீங்கன்னு உறுதியா சொல்லலாம். இப்போ மத்தவங்களுக்கு பயிற்சி கொடுத்து வளர்த்து விடுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறதுங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு அதே கோணத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தா இது பிரில்லியன்ட் காம்பன்சேஷன் நான் ஏன் சொன்னேங்கிறதும் புரியும். உங்களோட வருவாயை உருவாக்க நீங்க தான் பிரதானங்கிற ஒரு அவசியம் இல்லாம பண்றதுதான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட தனிச்சிறப்பு. ஏன்னா அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உங்கள மாதிரியே செயல்படுறதுக்கு பல பேருக்கு நீங்க பயிற்சி கொடுத்து அவங்கள உருவாக்குறீங்க. அதாவது உங்களை அப்படியே மத்தவங்கள டூப்ளிகேட் பண்றீங்க. அதாவது நீங்களே அப்படியே பல மடங்கா பெருகுறீங்க. ஏன்னா மத்தவங்களை ஸ்பான்சர் பண்ணவும் பயிற்சி கொடுக்கவும் நீங்க இவங்களை தயார் பண்றீங்க.
நான் உன்னை அடிச்சு சொல்லுவேன், உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் அடுத்தாப்ல உங்களோட நேரத்தை நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல முதலீடு செஞ்சா அது ஒன்னால மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் தர முடியும். நீங்க அப்படியே அசந்து போய் நிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு நாள்ல உங்களால அதிகபட்சம் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய முடியும்? 24 மணி நேரம் தான். நாள் பூரா தூங்காம தொடர்ந்து வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு வேலை செய்ய முடியும். ஒரு வருஷம் முழுசும் அது மாதிரி உழைக்க முடிஞ்சா, ஒரு வருஷம் பூரா நீங்க தூங்காம உழைச்சா அந்த வருஷத்துல 8760 மணி நேரம் உங்களால உழைக்க முடியும். ஒரு வருஷத்துல உங்களால அதிகபட்சம் உழைக்க முடிஞ்ச நேரம் அவ்வளவுதான். இப்போ உலகம் பூராவும் என்னோட நிறுவனத்துல 56,000 பேர் வேலை செய்யறாங்கன்னு கொஞ்ச நேரம் முன்னால நான் உங்களுக்கு சொன்னதை இப்ப ஞாபகப்படுத்துறேன். அந்த 56,000 பேரும் வருஷத்துல 1 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யறாங்கன்னு நாம வச்சுப்போம். 56,000 பேரு வருஷத்துக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யறாங்கன்னு வச்சா எனக்கு வருஷத்துக்கு 56,000 மணி நேரத்துக்கான வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அதே 56,000 மணி நேரத்துக்கான வருமானத்தை தனியாளா ஒருவர் அடையணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வீதம் 6 வருஷத்துக்கு ஒரு நாள் கூட தூங்காம வேலை செஞ்சாகணும். அப்பதான் வெறும் 1 மணி நேர வேலையில நான் அடையக்கூடிய வருமானத்தை அவரால அடைய முடியும். ஒரு தமாஷான கணக்கு ஒண்ணு போட்டு பார்ப்போம். எங்கிட்ட இருக்கிற 56,000 பேரும் ஒரு வருஷத்துல வெறும் ஒரு 8 மணி நேரம் மட்டும் வேலை செய்யறதா எடுத்துப்போம். 56,000 பேரோட உழைப்ப 8 மணி நேர வேலையால பெருக்கினா எனக்கு வருஷத்துக்கு 4,48,000 மணி நேரத்துக்கான வருவாய் கிடைக்குது. ஒரு வருஷத்துல 8 மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சு எனக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை அடைய தனியாளா ஒருத்தர் 51 வருஷத்துக்கு தினமும் 24 மணி நேரமும் தூங்காம வேலை செஞ்சாக்கணும். வருஷத்துக்கு ஒரு 8 மணி நேரம் எங்க இருக்கு? 51 வருஷத்துக்கு தினமும் 24 மணி நேரமும் எங்க இருக்கு? இது சரியா படுதா உங்களுக்கு? நிச்சயமா இது கொஞ்சம் கூட சரியில்லை. இது ஏன் சரியில்லைன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்தவங்களுக்கு புரிஞ்ச இந்த விஷயம் உங்களுக்கு இவ்வளவு நாள் புரியாம இருந்ததுதான். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இனிமே அந்த விஷயத்துல பொறுப்பெடுத்துக்குங்க. ஏன் உங்களால பண்ண முடியாதுங்கிறதுக்கான காரணங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களால இதை நிச்சயம் பண்ண முடியும். உங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. எனக்கு அந்த அவசியமும் இல்ல. இது உண்மையில ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தான். எனக்கு வாழ்க்கையில எல்லா வளங்களையும் கொடுத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு பிரதிபகாரம் பண்ணணுங்கிற உந்துதலுக்கான ஒரு கருவிதான் இந்த வீடியோ. இவ்வளவு நேரமா நான் இங்க சொல்லிக்கிட்டு வந்த விஷயம் எல்லாமே வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் லீவரேஜ் தாங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கத்தான். தயவு செஞ்சு நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். தனி ஒரு மனிதனுக்கு நியாயமான முறையிலையும் பலன் அளிக்கக்கூடிய முறையிலையும் லீவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். உங்களோட வாழ்க்கையில உற்சாகம் திரும்பவும் வரணுமா? அதை எப்படி அடையணும் நான் சொல்றேன். இந்த வீடியோ பல பேருக்கு போட்டு காட்டுங்க. வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற எண்ணம் உள்ள 5 பேரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதை எப்படி செஞ்சீங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தங்களுக்கு தாங்களே முதலாளிங்கிறத எப்ப அவங்க உணர்றாங்களோ அப்ப உலகத்திலேயே ஊக்கம் உள்ளவங்களால நீங்க சூழப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவங்க சுதந்திரத்தை திரும்ப அடைய நீங்க தான் ஒரு வகையில கருவியா இருந்திருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையே பேரானந்தமா மாறி இருக்கும். ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி எப்போ வருதுன்னா வாழ்க்கையில பல பேருக்கு பெரிய அளவுல முன்னேற நம்ம உதவியா இருக்கும் போதுதான். முதல்ல ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்குங்க. வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அதுல எழுதுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்தவங்கள நினைச்சு பாருங்க. அவங்க கிட்ட நீங்க ஏயா பியா சியாங்கிறத சொல்லுங்க. சீனா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றது. இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தவங்களோட உங்களுக்கு இருக்கிற உறவு முறை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்ல நீங்க பியா உள்ளவங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா எனக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்களை மட்டும் தெளிய வச்சிருமாங்க. காலம் கடத்தாம அதை செஞ்சிருங்க. எதனால இதை சொல்றேன்னா நம்மளோட வெற்றியை தடுக்கக்கூடிய முதல் எதிரி இந்த காலம் கடத்துறது தான். பொதுவா பல பேர் ஒரு வேலையை நாளைக்குன்னு தள்ளி போடுவாங்க. ஆனா மறுநாள் அதுக்கான நேரம் வரும்போது உண்மையில அதை செய்வாங்களான்னு பார்த்தா அது சந்தேகம் தான். நான் சொல்ல வருது உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சதும் எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும், அப்ப நான் அந்த வேலையை செய்யறேன். என் பையனுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்ச உடனே இந்த வேலையை நான் செஞ்சிடறேன். இதெல்லாம் வெறும் பேச்சோட நின்னுடும். நீங்களும் அவங்கள மாதிரி ஆயிடாதீங்க. சந்தேகத்தை உடனே தீர்த்துக்குங்க. இல்ல நீங்க ஏயா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள சில கேள்விகள் இருந்தாலும் ஒரு துணிவோட முடிவெடுத்து இதுல இறங்கி பயிற்சியில் ஈடுபட தயாராயிடுவீங்க. உங்களோட முடிவெடுக்கிற திறமைக்கு நான் என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிருந்தா கூட இதை கொடுத்தவரு இப்ப தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைச்செல்லாம் கவலையே படாதீங்க. அவங்க முடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படியே தூங்கிட்டு இருந்தாலும் தைரியமா எழுப்புங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, ஹேய், இந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு தூக்கம் இல்லாம போயிடுச்சு. நான் தூங்க முடியாதால நீங்க தூங்க கூடாது. என் வார்த்தையை நம்புங்க. நீங்க இப்படி சொல்றத அவங்க நிச்சயம் பாராட்டுவாங்க. அதனால உடனடியே அவரை கூப்பிட்டு நீங்க ஏயா பியா சியாங்கிறத அவர்கிட்ட சொல்லுங்க. அவ்வளவுதான். எங்களோட சேருங்க. அதுக்கு நிச்சயமா நீங்க சந்தோஷப்படுவீங்க. இதுதான் சரியான நேரம், உங்களுக்கு நல்ல நேரம். இந்த வீடியோ நீங்க இவ்வளவு பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணுங்கிறது என்னோட உண்மையான ஆசை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க ஈடுபட்டு முழு வெற்றி அடையணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன்.